பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அந்த வாழ்க்கை என்பது நமக்கு அளிக்கப்பட்ட காலத்தை தான் என்னன்னு சொல்லின்னு இருக்கிறோம், வாழ்க்கைன்னு சொல்லின்னு இருக்கிறோம். காலம் கடவுள்து. காலம் யாருது? கடவுள்து. இந்த வாழ்க்கைங்கிற நகர்வு, வாழ்க்கை என்கிற இந்த பிறப்பு, வாழுதல், இறப்பு எல்லாமே கடவுளோட இயக்கம். எல்லாமே கடவுளோட இயக்கம். அதனால வாழ்க்கைத்தான் வழிபாடு அப்படின்னு உனக்கு புரியலனா, வாழ்க்கைத்தான் வழிபாடு அப்படின்னு உனக்கு புரியலனா, நீ வழிபடுறதுக்குன்னு ஒரு தனித்த இடத்தையும் தனித்த நேரத்தையும் தேடிட்டு இருப்ப. கிறிஸ்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில வழிபாடு, இந்துக்களுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு, சிலருக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு, சிலருக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சேர்த்து வழிபாடு, அப்புறம் நிறைய முக்கியமான நாட்கள்ல வழிபாடு. அதுவும் ஒவ்வொரு சிறப்பு நாட்களில் ஒவ்வொரு சிறப்பு தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு. இப்படி உலகம் முழுசும் வழிபாடு. இதில் குலதெய்வ வழிபாடு, கடவுள் வழிபாடு, சிறப்பு பூஜை வழிபாடு, சாதாரண பூஜை வழிபாடு, இப்படி நிறைய வழிபாடுகள் இருக்கு. இதெல்லாம் அவசியமற்றது. இதெல்லாம் என்னது? அவசியம் அற்றது. நேரம் போல போர் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நேரம் போல போர் அடிக்குதுன்னா என்ன பண்ணிக்கலாம்? எல்லாம் ஒன்றா கூட்டமாக கூடி கும்மி அடிச்சுக்கலாம், வழிபாடுங்கிற பேரில் கொண்டாடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வாழ்க்கை தான் வழிபாடு. வழிபடுவது வாழ்க்கையின் ஒரு பகுதி நேரமோ பகுதி செயல்பாடோ இல்லை அப்படின்னு உனக்கு புரியணும். திங்கக்கிழமைலேருந்து இன்னைக்கு மாலை 5 மணிக்கு இங்கே வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க? என்னதான் பண்ணீங்க? வழிபட்டுட்டு தான் வந்திருக்கிறீங்க. அதனால இங்க வந்து ஸ்பெஷலா இந்த 1 மணி நேரம் இந்த 2 மணி நேரம் மட்டும் தான் வழிபட போறேன்னு நினைச்சு இங்க வந்தோன்னா அப்படியே பயபக்தி ஆயிடுறது, கண்ணை மூடிக்கிறது, இப்படி இப்படி கூட திரும்பி பார்க்கறது கிடையாது, முக்கியமா சிரிக்கிறது கிடையாது. உள்ள என்ட்ரானோன்னு என்ன போயிடும்? சிரிவு போயிடும், சீரியஸ் ஆயிடுவோம். ஏன்னா எதுக்கு வந்திருக்கிறோம்? பக்தியாய் ஜெபம் பண்ணவே. எப்படி? பக்தியாய் ஜெபம் பண்ண வந்துக்கிறதுனால பரவசத்தை அங்கேயே செருப்பு காட்டி விடுறவன் என்ன பண்ணுறது? விட்டு வந்துடுறது. எதையுமே என்ஜாய் பண்றதில்ல, ஒரு பாட்டை என்ஜாய் பண்றதில்ல. இறை போற்றி இன்னைக்கு எவ்வளவு அருமையா பண்ணாப்புல சாமில, நல்லா இருந்துச்சுல. எத்தனை நாள் உட்காந்து யோசிச்சு எதுல சாமி டெய்லி சொல்றதானா? நல்லா இருந்தது, எளிமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது, கடவுள் துவம் நிறைய நிறைஞ்சிருந்தது. இப்போ எல்லாத்தையும் வெறும் இங்க நடக்கிற நிகழ்வுகள் மட்டும் இல்லை, இங்க வந்திருக்கிற ஆளுங்களையும் என்ஜாய் பண்ணல. பண்ணமா வேணாமா? யார் யார் என்னென்ன சேலை கட்டுன்னு வந்துக்கிறாங்க, சுடிதாருக்கு மேட்சா என்னது பேர் லெகின்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறாங்களா, ஏன் மஞ்சளா அப்படி போட்டுக்கிறா, இது கரெக்டாக பச்சையா இருக்குது, அவ ஏன் புது படவு மாதிரி ஒன்று கட்டினு வந்துக்கிறான், எல்லாம் பார்த்தா தானே நல்லா இருக்கும். புதுசா யார் வந்திருக்கிறாங்க, இந்த புதுசா அந்த பக்கம் யாரு சரண்யாவும் உங்க பிள்ளைகள் வந்து உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப நாள் காணாமல் போயிட்டு இருந்த அண்ணாமலை நீ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாரு. இதெல்லாம் மகிழ்ச்சி தானே? சரியா? ஸோ இது என்ன கிடையாது, என்ன புரிஞ்சுக்கணும், இது வழிபாடு கிடையாது. இது என்ன கிடையாது? வழிபாடு கிடையாது. இங்க நாம ஒருவரோடு ஒருவர் இணைகிறோம். முதல்ல இங்க எதுக்காக கூடுறோம்? ஒருவரோடு ஒருவர் இணைகிறோம். இந்த இணைப்பு ஒரு பலம். இந்த இணைப்பு ஒரு பலம். இந்த இணைப்பில் பரிமாற்றம் நடக்கிறது. இந்த இணைப்பில் என்ன நடக்குது? பரிவர்த்தனை, பரிமாற்றம் நடக்கிறது. உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் இங்க உங்களுக்குள்ள பரிமாற்றம் செய்யப்படுகிறது. உங்க முகத்தை பார்க்கறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி, என் முகத்தை பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு துக்கம். சரிதானே? ஆமா, எனக்கு என்னவோ அதான் சொல்லணும், உங்களுக்கு என்னவோ அதான் சொல்லணும். எனக்கு மகிழ்ச்சினாலும் உங்களுக்கும் மகிழ்ச்சி நினைச்சா அது ஏமாந்து போறதா இருக்கும்ல. இங்க ஒரு பரிமாற்றம் நடக்குது. இங்க சக்தி, அன்பு அல்லது இறை நாட்டம், இறை நாட்டம், பக்தி இங்க சங்கமிக்கிற ஒரு நேரம். இங்க சங்கமிக்கிற ஒரு நேரம். அதை உணர்றதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் தான் நாம இங்க கூடுறோம்.
சில உண்மைகளை புரிஞ்சிக்கிறதுக்காக இங்க கூடுறோம். சில உண்மைகளை புரிஞ்சிக்கிறதுக்காக நாம் இங்க கூடுறோம். எல்லா உண்மைகளும் நமக்கு வீட்டு வாசலை தேடி வர்றது கிடையாது. சரியா? இப்ப பால்கார் கூட வீட்டு வாசலுக்கு வர்றதில்லை. நிறைய வீட்டு வாசல்ல வந்த விஷயங்கள்லாம் நாம தொலைச்சிட்டோம். கீரை வீட்டு வாசலுக்கு வர்றது இல்லை, காய்கறிகள் வீட்டு வாசலுக்கு வர்றதில்லை, பால் வீட்டு வாசலுக்கு வர்றதில்லை. நிறைய விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு வாழ்வுக்கு ஆதாரமா தேவைகளா இருந்ததோ அதெல்லாம் வீட்டு வாசலுக்கு வந்துட்டு இருந்தது. பேப்பர் கூட வீட்டு வாசலுக்கு வந்துட்டு இருந்தது. சரிதானே? இப்ப எதுவுமே என்ன இல்லை, வீட்டு வாசலுக்கு வர்றதில்லை. எல்லாம் எங்க தான் வருது? எல்லாம் எங்க தான் வருது? மொபைல் வாசலுக்கு தான் வருது. எல்லாமே எங்க வருது? மொபைல் வாசலுக்கு தான் வருது. இப்போ எல்லாமே நிறைய இழந்துட்டு இருக்கிறோம் நாம. அது போல ஞானம் நம்ம வீட்டு வாசலுக்கு என்ன பண்றதில்ல, உண்மைகள் நம்ம வீட்டு வாசலுக்கு வர்றதில்ல. சிலதை நம்ம தேடிதான் ஆகணும், சிலரை நம்ம தேடிதான் ஆகணும், சிலதை நம்ம நாடி போய் தான் ஆகணும். அப்படி நீங்க உண்மையை நாடி ஞானத்தை தேடி அதன் மீது ஒரு ஆர்வம் பசி கொண்டா அதுக்காக வரக்கூடிய இடமா தான் எது இருக்கணும்? இந்த இடமா இருக்கணும், ஞான சபையா இருக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால இங்க வழிபாட்டு முறைகள் அப்படின்ற முறையில ஜபம் இல்லை, ஒரு ஸ்தோத்திரம் இல்லை, நன்றி இல்லை, இது இல்லை, அது இல்லை, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், உற்சாகம் இல்லை, ஆராதனை இல்லை, அப்படியெல்லாம் இங்க தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் நீ எங்க வச்சுக்கணும்? எங்க வச்சுக்கணும்? உன்னுடைய அனுதின வாழ்க்கை நடைமுறையில அதெல்லாம் இருக்கணும். குடிக்கிற குளிக்கிற தண்ணியில உனக்கு கடவுள் தெரியணும், கடவுளுக்கு நன்றி சொல்ல தெரியணும், கடவுளை ஆராதிக்க தெரியணும், கடவுளை உனக்கு வழிபட தெரியணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் அதை அனுபவிக்கிற ருசியில உனக்கு கடவுள் வழிபாடு உனக்கு அமையணும். இப்படி உன்னுடைய அனுதின செயல்பாடுகள் அனைத்திலேயும் நீ கடவுளை வழிபட்டுனே தான் வாழ்ந்துட்டு வரணும். வாழ்க்கையே என்னவா இருக்கணும்? வழிபாடா இருக்கணும். வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது வழிபாடு அல்ல என்பது உனக்கு புரியணும். அதனால வழிபடும் நோக்கத்திலேயும் வழிபடும் தேவைக்காகவும் வழிபடும் தேடுதலுக்காகவும் இந்த இடத்தை நீங்க எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் அடைவீங்க. அதனால தான் நம்ம காலையில கூட நிறுத்தி மாலையில மாற்றி வச்சிருக்கோம். அதுவும் சில பேர் கஷ்டம் தான். என்ன இவங்க சாயங்காலம் சாமினா எப்போ கும்பிடணும்? காலையில பெருசா தூங்கி எழுந்து குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டா அது சாமி கும்பிடுறது. தின்னு எல்லாம் தூங்கி எழுந்து சாயங்காலமா அதுவும் சோம்பேறித்தனமா போறதா வேணாவா ஒரு மாதிரி இருக்குது. சாயங்காலம் ஆயிட்டாவே அந்த போறதுக்கு ஒரு ஃபீல் வராதில்ல. காலையில் இருக்கிற தெம்பு உற்சாகம் எப்போ இருக்காது? சாயங்காலம் இருக்காதுல்ல. ஏன்னா கறிகிரி செஞ்சு சாப்பிட்டு 3 மணிக்கு தான் படுத்துருப்போம், 2:30 மணிக்கு சாப்பிட்டு 3 மணி தான் படுத்துருப்போம். உடனே 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து 5 மணிக்கு போனோன்னா நல்லாவா இருக்கும்? ஐயோ என்னடா இந்த ஞான சபை, இந்த ஆள் ஒரு வேதனை, எவ்வளோ நாளைக்கு இந்த கஷ்டம் கொடுக்க போறான்னு தெரியலையே, இது எப்போ முடியுமோ முடியாதோ, இது என்னம்மா போய் முடியுமோ, இதுக்கு போகணுமே அப்படின்னு எழுந்து திரும்ப குளிக்க முடியாதுல்ல. திரும்ப குளிக்க முடியாது தானே. மூஞ்சி கஞ்ச கழுவிக்கின்னு சென்ட்டு கிட்ட அடிச்சுன்னு எதனா சுத்தின்னு அப்படி வர்றது கஷ்டமான காரியம்தான். ஆனா என்ன பண்ணிக்கணும்? இஷ்டப்பட்டுக்குன்னா போதும். சரி, இன்னைக்கு நான் பிள்ளையார கொஞ்சம் அப்படி பிடிச்சி தூரம் வச்சுட்டு, ஆமா, ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்க வேண்டியது இருக்குது. ஔவையார் விநாயகர் அகவல்னே ஒரு துதியை பாடி இருக்கிறாங்க. ரொம்ப விசேஷமானது. நிறைய உண்மைகளை மனித வாழ்க்கைக்கு அவைகள் உணர்த்தக்கூடியது. அதை நம்ம முழுசா சிந்திக்க இருக்கிறோம் வரும் நாட்கள்ல. அதனால அவரை கொஞ்சம் தூக்கி அப்படி தூரம் வச்சுட்டு இன்னைக்கு அவங்க தம்பி கிட்ட கொஞ்சம் போலாம். தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுள். என்னையா இங்க வந்தா கடவுள் ஒண்ணுன்ற ஞானத்தை கத்து கொடுப்பீங்க? கடவுள் ஒண்ணுங்கிற ஞானத்தை. ஆமா, கடவுள் ஒண்ணுதான். கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு கடவுள், இஸ்லாம் மதத்துக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு கடவுள், இந்துக்களுக்கு ஒரு கடவுள், சமணர்களுக்கு ஒரு கடவுள், சைவர்களுக்கு ஒரு கடவுள், வைணவர்களுக்கு கடவுள், புத்தர்களுக்கு பௌத்தர்களுக்கு ஒரு கடவுள், அப்படியெல்லாம் இல்லை. மதங்களுக்கு ஒரு கடவுள்லாம் இல்லை, மாறி போச்சு. இப்போ மொழிக்கு ஒரு கடவுள். தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள், மலையாள கடவுள், கன்னட கடவுள், இங்கிலீஷ் கடவுள். இங்கிலீஷ் கடவுள் யாரு? ஜீசஸ். பத்தியா? ரைட்டு.
ஆமா, இயேசுன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்காதுல்ல. ஆமா. நாம பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இனிஷியல் போட்டு தமிழ்ல பேர் எழுதுவோம் பாத்துக்கிறீங்க. இனிஷியலை இங்கிலீஷ்ல போட்டு தமிழ்ல பேர் எழுதுவோம். அதாவது தமிழர்கள் நிறைய தருதலை ஆயிட்டுன்றதுக்கு அடையாளம் அவங்க பேரை எழுதுறத பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்ல இனிஷியல் போட்டு தமிழ்ல பேர் எழுதும். இலக்கியா தான் அவன் பேர் அழகா எழுதுவான். இலக்கியா பூ, பி இல்ல பூ. நேத்தோ முந்தினத்தோ ஏதோ ஒரு புக்கை போட்டுட்டு இருந்தேன், நடுவுல பேரு இலக்கியா பூ. அதனால இங்கிலீஷ் கடவுள் யாரு? ஜீசஸ். தமிழ் கடவுள் யாரு? முருகன். தெலுங்கு கடவுள் யாரு? பெருமாள். ஏடுகுண்ல வாடா கோவிந்தா கோவிந்தா. கன்னட கடவுள்? கன்னட கடவுள் அங்கே பெருமாள் தான். நிறைய புடிச்சிருக்கிறார் பெருமாள் ஆக்கிரமிப்பு. சரி, ஒரு ஒரு மொழிக்கு ஒரு கடவுள். அப்படி தமிழுக்கு ஒரு கடவுள் முருகன். அப்ப உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. அப்ப அவ்வளவு கடவுள்களா? இதுல வர ஒரு மொழி இன்னொரு மொழியை எப்பவுமே டாமினேட் பண்றதுக்கு தான், ஆக்கிரமிப்பு செய்யத்தான் என்ன பண்ணிட்டே இருக்கு, முயற்சி பண்ணிட்டே இருக்கு. எல்லா மொழியும் சேர்ந்து தமிழ் மொழி அழிக்கிறது பாடுபட்டுனுக்குது. இந்திய என்ன பண்றாங்களாம்? இந்திய என்ன பண்றாங்களாங்க? தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்களாம். அரசாங்கத்துக்கு மக்களுக்கு சரியான தீனி போறதுக்கு வக்கில்ல. அதனால என்னெல்லாம் பண்றாங்க? திணிப்புகளை நடத்துறாங்க. இந்தி என்ன பண்ணப்படுதான்? திணிக்கப்படுதான். இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டுருக்கிறாரு, இந்தி மேல கோடு போட்டு கீழே எழுதுவாங்கோ, தமிழ் கீழே கோடு போட்டு மேல எழுதுவாங்கோ. மா பா. அப்ப தமிழ் மேல எழும்பி நிக்குமா, இந்தி தொங்கி நிக்குமா? இந்தி மேல போடுற கோட்டை பிடிச்சி தொங்கி நிற்கிற எழுத்து, தமிழ் கீழே போடுற கோட்டை பிடிச்சி எழும்பி நிற்கிற எழுத்து. அதனால தான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? தமிழ் கடவுள் முருகன். அது என்ன, மொழிக்கு ஒரு கடவுள் தான் நல்லாவா இருக்கும் பாருங்க. கடவுள் ஒண்ணுன்னா அது மொழிகளால ஒன்னா இருக்கணும், இனங்களால ஒன்னா இருக்கணும், மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்னா இருக்கணும், நாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்னா இருக்கணும், நிறங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்னா இருக்கணும், சகலத்தையும் உள்ளடக்கி அந்த ஒன்று தான் கடவுள். அப்புறம் ஏன் இந்த ஆளை தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்கன்னு தெரியல. ஏன் தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க? ஏன் சொல்லணும்? இப்ப இவர் தம்பி தமிழ் கடவுள்னா விநாயகர்னா இந்தி கடவுளா? அவர் எந்த மொழி கடவுள்? அவர் எந்த மொழி கடவுளுங்க? அவர் மொழிக்கெல்லாம் போல தருது, வேற பழிக்கால் ஆயிட்டு பாரு போல. அவரு ரெண்டு பேரும் ஒரு அப்பா அம்மாக்கு பிறந்தவங்க தானே. அவர் அம்மா கிட்ட பிறந்ததுனால இவர் அப்பா கிட்ட பிறந்தவர், அவர் அம்மா வழியா பிறந்தவர், இவரு அப்பா வழியா பிறந்தவர். ஏற்கனவே சொல்லியிருக்க, அப்பா வழியா பிறந்தவருக்கு யார் தெரியாது? அம்மா அறியல. முதல்ல அம்மா வழியா பிறந்தது யார் அறியல? அப்பா அறியல. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரெண்டு பிள்ளைகளையும் சொந்த பிள்ளைகளை என்ன பண்ணிக்கினாங்க? ஒத்துக்கிட்டாங்க. நிறைய இந்த உலகத்துல உண்மை என்னன்னா, தெரியாத சில விஷயங்கள், அறியாத பல காரியங்கள் ஒத்துக்கிட்டு வாழ்ந்துனுக்குறோம். இது யார் புள்ள, எதனால பிறந்துச்சு, எதுக்கு பிறந்திருக்குது, எதனால ஏன் வழியா வந்துச்சு, எதுவும் நமக்கு தெரியாது. என்ன பண்ணிக்கிட்டோம்? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டோம். பிள்ளைங்க பெற்றோரை ஒத்துக்கிட்டாங்க, பெற்றோர் பிள்ளைங்களை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுனால ஏத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, வரலாம். தமிழ் கடவுள் முருகன். தமிழுக்கு ஒரு கடவுள் தேவையில்லை. தமிழ் மொழிக்குன்னு ஒரு கடவுள்னா இல்லை. முக்கியமா முருகன் என்பது கடவுளே இல்லை. முருகன் என்பது என்ன இல்லை? கடவுளே இல்லை. அப்ப என்னது அது?
அது என்னது அது அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஏன் தமிழ் கடவுள்னாங்க? தமிழ் கடவுள் முருகன் ஏன் சொன்னாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் கடவுள் சொல்லுங்க. என்ன புரியுது? என்ன புரியுது? தமிழ் தான் கடவுள். என்ன புரிஞ்சுக்கணும்? தமிழ் கடவுள். எங்க தமிழ் சான்றோன் காணோம்? தமிழ் கடவுள். தமிழ் என்னது? கடவுள். என்னய்யா, தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழ் மொழியை தாய்மொழியை பேசுற நீ இங்க உட்காந்து தமிழ் கடவுள்ன்ற, அப்ப தெலுங்காரனுக்கோ வருமா வராதா? வருமா வராதா? காந்தியடிகள் வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்து மக்களுக்கு ஹரிஜன்னு பேர் வச்சாராம். ஹரிஜன். ஹரிஜன்னா ஹரினா கடவுள், பகவான், கடவுளுடைய பிள்ளைங்க. ஹரி வந்து விஷ்ணு, சரிதானே? விஷ்ணுவோட, பகவானோட, நாராயணனோட பிள்ளைங்க அப்படின்னு அர்த்தத்தில் பேர் வச்சாராம். அப்ப அம்பேத்கர் கேட்டாராம், அப்புறம் மற்றவங்க எல்லாம் நான் சாத்தான் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்டாராம். கோவம் வர இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் தமிழ் கடவுள்னு ஒன்று நம்ம சொல்லி தெரிஞ்சோம்னா மற்ற மொழிக்காரர்கள் என்ன வரும்? கோபம் வரும். ஆனா எதனால அப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்? முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ் எதினால் கடவுள்? தமிழ் எதினால் கடவுள்? கடவுளுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு? தமிழ் ஒரு மொழி. முதல்ல தமிழ் ஒரு மொழி. மொழி என்பது ஒரு மனித பயன்பாட்டுக்குரிய கருவி. ஒரு மனுஷன் தன் மனசுல இருக்கிற உணர்ச்சிகளை, எண்ணங்களை, கருத்துக்களை, அறிவை, புத்திய, தன்னுடைய தெரிதலை, தனக்கு ஏற்படுகிற அனுபவங்களை அடுத்தவங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு உண்டாக்கப்பட்ட ஒரு கருவிதான் என்னது? மொழி. ஆயிரக்கணக்கான மொழிகள் உலகத்தில் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 1600க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதுல பல மொழிகளுக்கு எழுத்து இருக்கு, பல மொழிகளுக்கு என்ன இல்லை? எழுத்து வடிவம் இல்லை. உலகத்தினுடைய பழமையான மொழிகள் 7ன்னு சொல்லப்படுது. உலகத்தினுடைய பழமையான மொழிகள் 7ன்னு சொல்லப்படுது. அந்த 7ல முதன்மையா நிற்பது தமிழ். எவ்வளவோ மொழிகள் வழக்கொழிந்து போய்விட்டது. பேசுறதுக்கு ஆள் இல்லை. சில மொழிகளை பேசுறதுக்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை. காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. மனிதன் இருந்தாதான் மொழி. மனிதன் இல்லை என்ன இல்லை? மொழி இல்லை. ஆனா கடவுள் மனிதனுக்கும் உயிர்களுக்கும் அப்பாற்பட்டு நிக்கிற ஒண்ணு. மொழி எப்பதிலிருந்து இருக்கலாம்? இருந்திருக்கும். மொழி எப்பதிலிருந்து இருந்திருக்கும்? மனிதன் இருந்ததிலிருந்து மொழி இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா கடவுள் எப்பதிலிருந்து இருக்கிறது? அது தெரியாது. மனுஷன் வரத்துக்கு முன்னாடி, பூமி வரத்துக்கு முன்னாடி, அண்டம் வரத்துக்கு முன்னாடி, புவனம் வரத்துக்கு முன்னாடி, சராசரம் வரத்துக்கு முன்னாடி, பிரபஞ்சம் வரத்துக்கு முன்னாடி, என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறதுல இருந்தே இருக்கிறது யாது? கடவுள். மொழி வந்து மனிதன் வந்த பிறகுதான் வந்திருக்கோம். அப்புறம் எப்படி தமிழ் மொழியை போய் கடவுள்னு சொல்ல முடியும்? கிறிஸ்தவங்க சும்மா இதை கேட்டா சும்மா இருப்பாங்களா? தமிழ் கடவுள், தமிழே கடவுள். தமிழ் கடவுள் முருகன்னா கூட விட்டாங்க இவ்வளவு காலமா. ஏறக்குறைய கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்திலிருந்து தமிழ் கடவுள் முருகன் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? புழைக்க விட்டுக்கிறாங்க. மலேசியாவில் முருகனுக்கு கோயில் கட்டுங்க, அமெரிக்காவில் கட்டியிருக்கிறாங்க, சிக்காகோவில் கட்டியிருக்கிறாங்க, லண்டனில் கட்டியிருக்கிறாங்க, எங்கெங்க முருகனை தூக்கி போய் வச்சுக்கிறாங்க, வச்சுங்க விட்டாங்க. தமிழே கடவுள் நான் விடுவாங்களா இப்போ? ஏன்னா அவங்களுக்கு என்ன மொழி இருக்கு? எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் இருக்கிறது. கிறிஸ்தவங்களுக்கு என்ன மொழி? எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் இருக்கு. ஏன் கிறிஸ்தவம் கிட்ட போனோம், வெளிநாட்டுக்காரங்க கிட்ட போனோம், இங்கிலீஷ்காரங்க கிட்ட போனோம்? இங்க இருக்கிற இந்துக்களே 3/4 பேர் எதை விட மாட்டாங்க? தமிழை விட மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தேவா பாஷா எது?
சமஸ்கிருதம் இருக்கு. சுக்லபா பரதம் அசிஸ்டம் வசிஷ்டம் ஏதோ இருக்குல்ல. வாயில நுழையக்கூடாது, நுழைஞ்சு உன் வாயில வந்தாலும் அடுத்தவன் காதுக்கு என்ன பண்ணக்கூடாது, சரியா கேட்கக்கூடாது. கேட்டாலும் அவன் கருத்துக்கு என்ன செய்யக்கூடாது, புரியக்கூடாது. அப்படி ஒன்னா அவன் செஞ்சு வச்சிருக்கிறான். சமஸ்கிருதம் தேவ பாஷா. அவனுக்கு தமிழ் என்னது, நீச பாஷா. அசிங்கப்பட்ட மொழி, அவமானப்பட்ட மொழி, கேவலமான ஒரு மொழி, தள்ளப்பட்ட ஒரு மொழி அவன் பார்வையில. அவனுக்கு தேவ பாஷன்னு ஒன்று வச்சிருக்கிறான். அவன் ஒத்துக்குவானா? இன்னைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோயில்களும் என்ன கிடையாது, தமிழ் மந்திரம் கிடையாது, தமிழ் பூஜை கிடையாது, தமிழ் வழிபாடு கிடையாது, தமிழ் பாட்டு கிடையாது. மணி அடிச்சுன்னு ஒரு தட்டை புகை வச்சு ஆட்டின்னு ஒரு பக்கம் வாயில கண்டதெல்லாம் உளர்னு நம்மளை போய் கும்புறவங்களை திட்டுறானோ, கேவலப்படுத்துறானோ, இல்ல அவன் பொண்டாடி திட்டுதெல்லாம் உளர்றானோ. இன்னாயா டெய்லி வரும்போது காணிக்க தட்டில் சில்லறையா எடுத்துன்னு வர, சனினுங்க வருது, நோட்டு கூட போட மாட்டேங்குது. இப்போ என் பொண்டாடி திட்டுவா தானே, நீங்க கொடுக்குற காணிக்கெல்லாம் தச்சு நல்லா எடுத்துன்னு போய் நான் போட்டேன்னா, என்னது 10 ரூபா நோட்டு 20 நோட்டு கிழிஞ்சு போனதெல்லாம் போட்டுங்க. இல்லை நான் அவட்ட காமிக்கிறதில்ல, பத்திரமா நானே வச்சுக்கிறேன். ஆனால் நானாவது திட்டிக்கும் தானே, நானாவது திட்டிக்கும் தானே. இப்படி எல்லாம் போட்டுங்க பாரு, நல்லா இருக்குமா இதுங்க. தமிழ் ஒரு மொழியே அல்ல. மொழினா தான் பிரச்சனை. ஏன்னா மொழினா மொழிக்கு மொழி சண்டை, மொழிக்கு மொழி இங்க போட்டி, மொழிக்கு மொழி இங்க பொறாமை. தெய்வங்களுக்குள்ள நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை வர மாதிரி, மனுஷங்களுக்குள்ள நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை வர மாதிரி, வீட்டில் ஆம்பளை பெரியவனா பொம்பளை பெரியவளா பொண்டாட்டியா புருஷனான்னு சண்டை வர மாதிரி, பிள்ளைங்கிட்ட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்ட நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை வர மாதிரி, மொழிகளுக்குள்ள என்ன இருக்கு, சண்டை இருக்கு. எது முதன்மை மொழி, எது பெரிய மொழி, எது நல்ல மொழி, எது சிறந்த மொழி, எது செம்மொழி. நமக்கெல்லாம் செம்மொழி வேணாம், வெம்மொழி வேணாம், தேன்மொழி வேணாம் தான் பாரு. இப்ப தமிழ் ஒரு மொழி அல்ல. தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல. முதல்ல மொழிக்கு அடிப்படை ஒலி. மொழிக்கு அடிப்படை என்னது, ஒலி. ஒலியின் இருப்பிடம், ஒலியின் பிறப்பிடம், ஒலியின் இருப்பிடம், ஒலியின் பிறப்பிடம் இறைமை. கடவுள்ல தான் நாதம் இருக்கு, கடவுள்ல தான் நாதம் இருக்கு, கடவுள் தான் உயிரா இருக்கிறது. அந்த உயிரின் ஒலிதான் தமிழ் மொழி. மனிதர்கள் பயன்படுத்தின பிறகுதான் அதுக்கு மொழி என்கிற ஒரு அர்த்தம், பொருள் கொடுக்கப்படுகிறது. பேசுவதற்கு மனிதர்கள் இல்லைனாலும் என்ன இருந்திருக்கும், இந்த உயிர் ஒலி இருந்திருக்கும். அதனால தமிழ் மொழி என்பதை விட அதை உயிர் ஒலி என்று சொல்வதுதான் சரி. உயிர் ஒலி. எல்லா உயிருக்குமான ஒலி அது. நான் இதை உண்மையாவே என்னுடைய உணர்தலில் இருந்து தான் சொல்றேன். நான் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. வேணா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. உலகத்துல எந்த உயிரினங்களின் சத்தத்தையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, அதை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் உட்படுத்தி பாருங்க. எந்த மொழியோடு அது அதிகம் பொருந்ததுன்னு பாருங்க. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் பொருந்தும். உயிர்களின் ஒலி, அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னது, தமிழ். அது ஆதியிலே உண்டான மனிதனுக்கும் பேசும் மொழியாக,
பேசும் ஒலியாக, கருத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஒலியாக அது மாறி இருக்கிறது. இது மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த, மனிதனுக்காக ஏற்படுத்தின ஒரு மொழி அல்ல. மனிதனை படைத்தவன் எவனோ, இறைவன், அவன் மனிதனுக்கு வழங்கிய மொழி அல்லது ஒலி. அதனால்தான் தமிழ் கடவுள். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியை நீங்க தேடின்னு போனாலும் அதனுடைய வேர் சொற்கள் தமிழ் மொழியில மட்டும்தான் வந்து நிற்கும். இப்பெல்லாம் நிறைய பேர் மொழி ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டாங்க. பல மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி உண்மைகளை வெளிக்கொணர்ந்துட்டு இருக்கிறாங்க. பல பல்கலைக்கழகங்கள்ல மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிட்டாங்க. நான் அந்த மொழியில பிறந்தேன் என்பதற்காக இல்லை, எனக்கு அந்த மொழி பேச தெரியுதுங்கிறதுக்காக இல்லை. உண்மையாவே சொல்ல போனா எனக்கு அந்த மொழியை பேசவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, புரியவும் தெரியாது, அதன் அர்த்தங்களும் புரியாது. நான் தமிழை படிக்காதவன், நான் தமிழை கற்காதவன், நான் தமிழை அதன் தன்மையிலேயே புரியாதவன். எனக்கு தெரிந்த தமிழ் ஆழ அகண்டு விரிந்திருக்கிற சமுத்திரத்துல ஒரு நீர்த்துளியை எடுத்து அந்த நீர்த்துளியை பல்லாயிரக்கணக்காக பகுத்தா அதுல ஒரு சின்ன துளி கிடைச்சா அந்த சின்ன துளியை இன்னொரு 10,000 துளிகளா பகுத்தா அதுல ஒரு சின்ன துளி கிடைச்சா அது கூட கணக்குல சொல்ல முடியாது. அந்த தமிழ் தான் எனக்கு புரிஞ்சிருக்குது, அந்த தமிழ் தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த தமிழ் தான் பேசிட்டு இருக்கிறேன், அந்த தமிழ் தான் படிச்சுட்டு இருக்கிறேன், அந்த தமிழ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தமிழை வாசிப்பதற்கு பல நூறு பிறவிகள் தேவைப்படும். தமிழை வாசிப்பதற்கு பல நூறு பிறவிகள் தேவைப்படும். ஒரு பிறவி எல்லாம் போதாது. தமிழ் மொழியை புரிகிறதுக்கு ஒரு பிறவி எல்லாம் போதாது. உலக மொழிகளுக்கெல்லாம் வேர் சொற்கள் நிறைந்த மொழி, உலகத்தினுடைய எந்தவித வளர்ச்சிக்கும் ஈடு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. என்ன நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாலும் அதை மிஷின்ல ஏற்றும் போது முதல் சொல்ல ஆங்கிலம் ஏற்றிடுறான் எப்படின்னாலும். ஏன்னா கண்டுபிடிப்பெல்லாம் எவன் தான் கண்டுபிடிக்கிறான்? ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். இயந்திரங்கள் எல்லாம், நவீன கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது, நல்லதுதான். அதற்கு இணையான சொற்களை கொண்ட மொழியாக எதான் ஈடு கொடுத்துன்னு வருது? தமிழ் ஈடு கொடுத்துன்னு வருது. முதல் மனிதன் அதாவது இந்த முதல் மனிதனை குறித்து நிறைய மாற்று கருத்துக்கள் உண்டு. இப்ப பைபிள் ஆதியிலே கடவுள் வானத்து பூமியும் படிச்சாரு, கரெக்டு. வானத்து பூமியும் படிச்சுட்டு ஆதாம படிச்சாரு. ஆதாமுக்கு துணையா ஆதாம்ல இருந்தே ஒரு எலும்பை எடுத்து ஏவால படிச்சாரு. அப்புறம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் புள்ள பிறந்தாங்க, பையன் பிறந்தான். அவன் பேரு, அவன் புள்ள யாரா தான் இருக்குண்ணா, அப்படியேதான் உட்காருங்க பாரு, அவன் புள்ள யாரா தான் இருக்குண்ணா. அதுக்காக நான் வந்தேன், என் புள்ள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருந்தா சொல்லணும்னு பார்த்தா நீ காயின். இப்போ காலாகாலமா நீடிச்சு நிக்கிற ஒரே கேள்வி என்னது? காயினுக்கு பொண்டாட்டி எங்க இருந்து வந்தா? அப்படித்தானே காலாகாலமா நிக்கிற கேள்வி என்னது? காயினுக்கு பொண்டாட்டி எங்க இருந்து வந்தா? உலகத்திலேயே கடினமான விஷயம் அவன் பொண்டாட்டி அவன் புரிஞ்சுக்கிறது, அவன் பொண்டாட்டி அவன் தெரிஞ்சுக்கிறது. ஒரு முடிவுக்கு வர முடியாது. எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டி பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியாது. எந்த பொண்டாட்டிக்கும் புருஷனை பத்தி சீக்கிரமா முடிவுக்கு வந்துட முடியும், வர முடியாதுன்னே நினைச்சுக்காதீங்க. எந்த பொண்டாட்டியும் புருஷனை பத்தி சீக்கிரமா முடிவுக்கு வந்துடுறா. இந்த பீஸ் இதுதான், இந்த கேஸ் இதுதான், இதுக்கு இப்படி செஞ்சுட்டா அது பாட்டுக்கு என்ன ஆயிடும்? சும்மா ஆயிடும், அமைதியாயிடும், இது இப்படி சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு சீக்கிரமாவே பொண்டாட்டி என்ன பண்ணுவா? புருஷனை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துருவா. ஆனா புருஷனுக்கு தான் என்ன முடியாது?
பொண்டாட்டி பத்தி ஒரு முடிவுக்கு சாகிற வரைக்கும் வர முடியாது பாரு, சத்தியமா முடியாது. இப்படி செஞ்சா திருப்தியாக நினைச்சு இப்படி செஞ்சு பார்த்தா அதுலயும் எதனா குறை கண்டுபிடிப்பான், அப்படி செஞ்சு பார்த்தா அதுலயும் எதனா குறை கண்டுபிடிப்பான். ஒன்னும் நீங்க பண்ணவே முடியாது. போய் வாங்கினாலும் இப்படி வாங்கினதுக்கிறியானுவா, சரி நீ போய் வாங்கினாலும் ஏன் நான் போய் வாங்கினாருவா, புரியுதா? எனக்கு நான் வண்டியை ஓட தெரியணுமா? கஷ்டம் தானே? நீங்க வெளியே சொல்றீங்க, எனக்கு வெளியே சொல்ல முடியல. நான் சொல்ல முடியாதெல்லாம் நீ சொல்றேன்னு தான் உனக்கு வார வாரம் மான எதுக்கு இதை பேசணும்? காயினுக்கு பொண்டாட்டி கிடைக்கல, அவன் பொண்டாட்டி தேட போய் நாம எங்க இருக்கிறோம் என்ன மறந்து போச்சு. இதனால தான் அடுத்த முன்னாடி தேடுறதெல்லாம் பிரச்சனை தான். ஐயோ கடவுளே. ஆமா, காயினுக்கு பொண்டாட்டி பிரச்சனை இன்னைக்கும் தீரலங்க. இது வரைக்கும் என்ன பண்ணுவேன்ல, தீரவே இல்லை. ஆனா எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன, எதை பத்தி முடிவுக்கு வராங்க? கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் யாருன்னு என்ன பண்ணியிருக்கணும், கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு முடிவுக்கு வராங்க. ஆனா இங்க தமிழ் தத்துவம் அப்படி சொல்லலை படைப்பை. அது எப்படி விளக்குதுன்னா, ஒரு கூட்டாகத்தான், ஒரு கூட்டமாகத்தான் மனித குழுவை கடவுள் முதல்ல படைச்சிருக்கணும். தனி மனிதனா இல்லை, தனி மனுஷன் இல்லை, ஒரு சின்ன கூட்டமா தான் இங்க மனித இனம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்குது. இருக்கட்டும். ஸோ முதல்ல தோன்றிய மனிதர்கள் என்ன மொழி தான் பேசியிருக்கிறாங்க? தமிழ் மொழி தான் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அது உயிரின் உணர்ச்சியின் ஒலியாக இருந்திருக்கிறது. ஆ அப்படிங்கிறது ஒரு கருத்தை விளக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட செய்யப்பட்ட மொழி கிடையாது. அது இயல்பாகவே இயற்கையாகவே உயிரிலிருந்து வெளிப்படுகிற ஒரு சத்தம். ஆ ஆ ஆ இ ஈ இ ஈ உ ஊ உ ஊ. மகனை மொத்தத்தை நீயே சொல்லு, நாங்க சொல்ல மாட்டோம். ஏ ஏ ஏ ஏ ஐ ஓ ஓ ஓ ஓ ஔ. இந்த மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லுமே தனித்து அர்த்தம் கொடுக்கக்கூடியது. இவைகள் முதன்மையாக கருத்துக்களோ காரியங்களோ அனுபவங்களோ அறிவோ, இன்னொரு நபர் இல்லைன்னா அங்க மொழிக்கு அவசியமே இல்லை. இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு நபர் இல்லைன்னா என்னத்துக்கு அவசியம் இல்லை, மொழிக்கு அவசியமே இல்லை. இன்னொரு நபர் இருந்தோம் புரிஞ்சிக்கிற திறனோடு இல்லைன்னா அங்கேயும் மொழிக்கு அவசியம் இல்லை. நிறைய நேரம் குடும்பத்துல புருஷன் முன்னாடி எதனால சமாதானமா வாழ்ந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே புரிஞ்சுக்கிட்டதுனால சமாதானம் ஆயிட்டாங்க நினைக்கிறீங்களா? ஆமா, புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சமாதானம் ஆயிட்டாங்க. என்ன புரிஞ்சிச்சு? இந்த சனிகனுக்கு சொல்றதுனால என்ன கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன இல்லாம், கம்முன்னு அமைதியா இல்லாம். அதுவா வரட்டும், அதுவா போட்டோம், அதுவா செய்யட்டும், அதுவா தின்ட்டோம், அதுவா படுத்துக்கிட்டோம், ஒன்னும் பேச வேணாம். இப்ப புரிதல் இல்லைனாலும் அங்க என்ன ஒழிஞ்சு போகுது? பேச்சு, மொழி, கருத்து, பகிர்வு அங்க தேவையில்லாம போகுது. ஆனா தமிழ் மொழி அப்படிப்பட்டதில்லை. தனித்த ஒருவன் இருந்தாலும், தான் வாயே திறவாமல் இருந்தாலும், தனித்தன் ஒருவன் தனியா பேசிங்கிறதுக்கு மொழியா இது? ஆஹா ஹே ஹே ஓஹோ ஹே ஹே ஐ ஓஹோ ஹே ஐ தாங்கா சாஞ்சா மாஞ்சா மானா. எப்படி இருக்கு? நல்லவா இருக்கும். தனித்த ஒருவன் தனித்து பைத்தியம் போல உலர்றது கிடையாது. மௌனமாக இருந்தாலும் அவனுக்குள்ளாக அவன் சிந்தனைகளிலேயே, எண்ணங்களிலேயே, உணர்ச்சிகளிலேயே ஒலித்து கொண்டிருக்கிற ஒரு ஒலிதான் இந்த மொழி.
நீ செத்தா மட்டும்தான் இந்த மொழியற்று போவ. நீ செத்தா மட்டும்தான் இந்த ஒளியற்று இந்த மொழியற்று நீ போவ. நீ உயிரோடு இருந்தியானா உன்னை அறியாம உனக்குள்ள தமிழ் மொழி என்ன பண்ணிட்டு தான் இருக்கும்? ஒலித்து கொண்டுதான் இருக்கும். இயற்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த மொழியை ஒலிச்சுட்டு தான் இருக்கு. கூ என்று குயில் கூவாதோ. குயில் எப்படி கூவுதா? கூ கூ கூ. கிளி எப்படி கத்துதான்? கிளி எப்படி கத்துதான்? கி கி. காக்கா கா 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 என்று காகம் என்ன செய்தா? கரைதான். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. மா எப்படி எப்படி கூப்பிடுது? எப்படி கூப்பிடுது? ஒரு சொல் தனித்து நின்றாலும் பொருள் தரக்கூடியது இந்த மொழி. ஒரு சொல் தனித்து நின்றாலும் ஒற்றை சொல்லானாலும் பொருள் கொடுக்கக்கூடியது. உங்க உயிரை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க உயிரின், இப்போ ஒரு பாட்டு ஒன்று பண்ணீங்களே, உயிரின் ஒலியை கேட்டிட செய்தாய். என்ன உயிரின் ஒலி? கேட்டு வந்து சொல்றோம், அதானே சரி? கேட்டு வந்து சொல்றோம். உயிரின் ஒலியை கேட்டீங்கன்னா அது என்னதான் சொல்லும்? தமிழை தான் உச்சரிக்கும். அது எதை உச்சரிக்கும்? தமிழை தான் உச்சரிக்கும். தமிழ் மொழி அது எப்படி சொல்றோம் நம்ம? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்து. எழுத்து வரி வடிவம் பின்னாடி கொடுக்கப்பட்டது. எழுத்து வரி வடிவம் பின்னாட்கள்ல கொடுக்கப்பட்டது. முதல்ல என்னதான் உண்டாயிருக்கும்? சப்தம், ஒலிதான் உண்டாயிருக்கும். சரிதானே? அப்ப அந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லணும்? உயிர் மொழி, மெய் மொழி, உயிர்மெய் மொழி. மொழிக்கு மொழி எப்பதான் தேவைப்பட்டுச்சு? ஒரு மனுஷன் இருந்து இன்னொரு ஆள் இருந்து பேச வேண்டிய அவசியம் வந்த பிறகுதான் என்ன மொழி. ஒரு மனுஷன் இல்லை, பகிர வேண்டிய கருத்து பகிர வேண்டிய அவசியம் இல்லைன்னு போது மொழி இல்லை. அப்ப என்னது? உயிர் ஒலி, மெய்யொலி, உயிர்மெய் ஒலி. உயிர் ஒலி, மெய்யொலி, உயிர்மெய் ஒலி. அப்ப தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அது ஒவ்வொரு உயிரின் ஒலி. ஒவ்வொரு உயிரின் ஒலி. ஒவ்வொரு உயிரும் கடவுள். ஒவ்வொரு உயிரும் என்னது? கடவுள். அப்ப ஒவ்வொரு ஒலியும் என்னது? இறை ஒலி, கடவுள் ஒலி, கடவுள் நாதம். நீ தமிழன் நேசித்தாவே கடவுள் அடைஞ்சிடலாம். தமிழ் மொழி மேல உனக்கு நேசம் இருந்தாவே நீ யாரை அடைஞ்சிடலாம்? கடவுளை அடைஞ்சிடலாம். தமிழை நேசி, தமிழை வாசி, தமிழை பூசி, தமிழை ஆசி, தமிழை யாசி, தமிழை சுவாசி, தமிழை விசுவாசி. என்னென்ன பண்ணுவோம் போட்டுங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. கேட்டுக்கிறீங்களா இந்த பாட்டு? கேட்டுக்கிறீங்களா இல்லையா? சரி, போய் கேளுங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதை போன்றது, சுவை தரக்கூடியது, சுகம் தரக்கூடியது. தமிழ் மொழியை மட்டும் உங்களுக்கு நேசிக்க தெரிஞ்சா இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம நீங்க ஒரே ஆள் தனியா வாழ்ந்துடலாம்.
தனியா வாழ்ந்துடலாம். பொதுவா நாம எல்லாம் வாசிப்புக்கே ரொம்ப தூரம் ஆயிட்டோம். வாசிப்புக்கு ரொம்ப தூரம் ஆயிட்டோம். நீங்க கடைசியா புத்தகம் வாசித்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலம் சொல்லுவீங்க. அப்படித்தானே? மொபைல்லே வாசிக்கிறவனார சொல்வீங்க. எதுல வாசிக்கிற? மொபைல்லே வாசிக்கிற. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களா. ஒரு புத்தகத்தை வச்சு நீங்க 1 மணி நேரம் வாசிங்க. உங்க கவன ஒருமைப்பாடு எப்படி இருக்குன்னு கவனிங்க. அதே ஒரு மொபைல்ல ஒரு புத்தகத்தை வச்சு வாசிங்க, உங்க கவனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 10 நிமிஷத்துக்கு மேல வாசிக்க முடியாது. வேற எதனா நோண்ட சொல்லும். வாட்ஸ்அப்ல யாரா வந்துக்கிறாங்களா உடனே போய் பாட்டு சொல்லும். அப்புறம் திரும்ப ஒரு 10 நிமிஷம் வாசிப்பீங்க. அப்புறம் ஃபேஸ்புக்ல எதனா போய் பார்க்க சொல்லும். அப்புறம் யூடியூப்ல எதனா போய் பாட்டு சொல்லும். கடைசியில் என்ன எதை விட்டுருவீங்க? வாசிக்க ஆரம்பிச்ச புத்தகத்தை விட்டுருவீங்க. முதல்ல மொபைல்ல புத்தகங்களே இருக்காதே. யாரெல்லாம் வச்சிருக்கீங்க மொபைல்ல புத்தகங்கள்? ப்ரொபோசல் வச்சுதான் ஆகணும். மொபைல்ல புக்கு. சரி, வீட்லயாவது ஏதாவது புக்கு. வீட்ல ஏதாவது புக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புத்தக வாசிப்பு உங்க ஆயுள கூட்டம். புத்தக வாசிப்பு உங்க ஆயுள கூட்டம். தினமும் ஒரு 5 பக்கமாவது படிக்கிற பழக்கம் இருந்தா, 5 பக்கம், தினமும் எத்தனை பக்கம்? 5 பக்கம் படிச்சீங்கன்னா உங்க ஆயுசு நீளம். வாசிப்பது உங்களுக்குள் இருக்கிற அமைதிய மேலெழுப்போம், ஆரவாரத்தை எல்லாம் அடக்கும், உங்க அறிவை பெருக்கும், உங்க அஞ்ஞானத்தை அகற்றும், அறிவு ஒளியை உங்களுக்குள்ள ஏற்றும். அதனால எப்படியாகிலும் ஒரு பழக்கத்தை வச்சுங்க, தமிழை வாசிக்க பழகுங்க. தமிழ் என்ன பண்ணுங்க? வாசிக்க பழகுங்க. தமிழை ஒரு மொழி என்பதை கடந்து பார்க்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. தமிழை ஒரு மொழி என்னும் கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்து நின்றாதீங்க. எனக்கு தெரியாது இது வரைக்கும் யாராவது தமிழை மொழி என்பதை தாண்டி தமிழே கடவுள் என்னும் அளவுக்கு யாராவது பேசியிருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு இதை பதிவு பண்றேன். தமிழ் ஒரு மொழி அல்ல, தமிழ் உயிரின் ஒலி, தமிழே கடவுள். தமிழுக்கு ஒரு கடவுள் அவசியம் இல்லை. தமிழுக்கு ஒரு தனி கடவுள் அவசியம் இல்லை. எல்லாரும் நினைக்கிறாங்க தமிழ் இனம் அழிந்தால் தமிழ் மொழி அழியும் நினைக்கிறாங்க. அதனால இந்த மொழியை காப்பாற்ற போராட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. மொழியை காப்பாற்றணும் போராட்டத்தில் இறங்குற அத்தனை பேரும் அவங்கவுங்க குடும்பத்தை தான் காப்பாத்தினுக்கிறாங்க. யாரும் என்ன காப்பாத்தல? மொழியை காப்பாத்தல. இந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சுயம்பு, இது ஒரு சுயம்பு, இது ஒரு தான் தோன்றி. அது எப்பவோ நிலைச்சுதான் நிற்கும். இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, எது நிலைச்சு நிற்கும்? இந்த உயிர் ஒலி, தமிழ் ஒலி, தமிழ் சத்தம் நிலைத்தே நிற்கும். அதில் உள்ள இனிமையை, அதில் உள்ள இன்பத்தை, அதில் உள்ள அமுதை, அதில் உள்ள அழகை வேறு எங்கும் நீங்க காண முடியாது. தேனூரும் தேவாரம். என்னவா? தேனூரும் தேவாரம். மனதை உருக்கும் திருவாசகம். எத்தனை இலக்கியங்கள், எத்தனை பக்தி பாடல்கள், எவ்வளவு செழுமையானது, எவ்வளவு வளமையானது. நாமெல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம்? திருவள்ளுவர் எவ்வளவு ஒப்பற்ற மனிதரா இருக்கணும், என திருக்குறள் என்னும் ஒரு ஒப்பற்ற நூல் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றவில்லை. திருக்குறள் என்ன செஞ்சுக்கிச்சு? திருவள்ளுவரை ஏற்ற வச்சுக்கிச்சு. இந்த மொழியின் தன்மை எப்படி? இந்த உயிர் ஒளியை உயிர் ஒளியாக எவரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் படைப்பாளிகளாக இந்த மொழி மாற்றிவிடும். ஏன்னா இது கடவுள். தமிழ் என்னதுங்க? கடவுள். அதை நீ நேசிச்சானா, அதை நீ வாசிச்சானா, அதன் மீது நீ பற்று கொண்டாயானால், அதன் உண்மைத்தன்மை நீ உணர்ந்து கொண்டாயானால், அது உன்னை கொண்டு தன்னுடைய செயலை சாதித்துக் கொள்ளும். உன்னை படைப்பாளியா மாத்திரும். ஒரு வள்ளுவனோ, ஒரு கம்பனோ, ஒரு மாணிக்க வாசகனோ, ஒரு அப்பரோ, ஒரு சுந்தரரோ,
யாரோ எல்லாரையும் உருவாக்கி விட்டு போயிடும். எது? இந்த ஒளி. ஏன்னா அது உயிரின் ஒளி. ஒரு மூடனை ஞானியாக்கிடும், ஒரு மடையனை மதியுள்ளவன் ஆக்கிடும், ஒரு அஞ்ஞானியை ஞானம் உள்ளவன் ஆக்கிடும், அறிவை பெருக்கும். வேற எதுவும் தெரிய வேணாம் உனக்கு. தமிழ் மொழி தெரிஞ்சா உன் அறிவு பெருத்துதான் இருக்கும். எழுத்து அறிவித்தவன் இறைவன். இறைவன் அருளிய எழுத்து, இறைவன் அருளிய உயிர் ஒளி. இறைவனே இதன் ஒளிக்கு ஆதாரமாக இருக்கிறான். இந்த ஒளிக்கு, இந்த நாதத்துக்கு இறைவனே ஆதாரமாக இருக்கிறான். நான் இந்த மொழியை மேன்மைப்படுத்தலாம் பேசல. இந்த மொழிக்கு நான் பெருமை சேர்க்கல முயற்சி பண்ணல. என்னால் அது முடியாது, யாராலே அது முடியாது. ஏன்னா இன்னும் எவ்வளவு கூடுதல் முயற்சி பண்ணாலும் அதனுடைய உண்மையான சிறப்பு என்ன, உண்மையான தன்மை என்ன, உண்மையான பெருமை என்ன என்பதை அறிய முடியுமோ என்றுதான் யோசிக்க முடியுமே தவிர யாரும் அதுக்கெல்லாம் பேசி சிறப்பு கொடுத்து அதை தூக்கி வச்செல்லாம் பெருமை சேர்க்கலாம் முடியாது. கடவுளுக்கெல்லாம் யாருன்னா பெருமை சேர்க்க முடியுமா? சொல்லு, கடவுளுக்கு பெருமை சேர்க்க முடியுமா? நான் போற்றுவதனால, நான் துதிப்பதனால, நான் வார்த்தைகள் கொண்டு அமைப்பதனால தான் கடவுளுக்கு பெருமையா என்ன? அது இருக்கிறதே அப்படிதான் இருக்குது. அதை நான் புரிஞ்சிக்கவோ, அறிஞ்சிக்கவோ, உணரவோ, அனுபவிக்கவும் முயற்சி பண்ணதுனால ஏதோ எனக்கு இது தெரியுது, அவ்வளவுதான். நான்லாம் அதுக்கு என்ன சேர்க்க முடியாது, பெருமை சேர்க்க முடியாது. ஆக தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பது நோக்கம் இல்லை, சேர்க்கவும் முடியாது. சேர்க்கறதுக்கான நிலையில நான் செய்யப்படலை. இந்த மொழி இருக்கிறது உனக்கு கடவுள் தெரியாம போறதுக்கு காரணம் வேற இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. என்ன இருக்குது உனக்குங்க? என்ன இருக்குது? தமிழ் இருக்கிறது. ஆகவே நீ கடவுளை தடவி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே கடவுள், எங்கே கடவுள் அப்படின்னு என்ன பண்ண தேவையில்லை, தேட தேவையில்லை. எங்கே கடவுள் என்கிறாயே, அந்த கடவுள் என்கிற சொல்லிலேயே நீ யாரை உணர்ந்துக்க முடியும்? எங்க இருக்கிறானே. எங்கே கடவுள் என்று கேள்வி கேட்டேனா, தமிழ்ல எங்கே கடவுள் நீ கேள்வி கேட்டேனா, அந்த கடவுள் என்கிற அந்த தமிழ் சொல்லை நீ உற்று கவனித்தாலே கடவுள் எங்கே என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும்? உணர்ந்துக்க முடியும். அதனால்தான் தமிழ் வேற கடவுள் வேற இல்லை. தமிழ் சொற்கள் ஒவ்வொன்றும் கடவுள் என்னும் உட்பொருளை உள்ளடக்கி உள்ளது. தமிழ் சொற்கள் ஒவ்வொன்றுமே எதை உள்ளடக்கி இருக்குது? கடவுள் என்னும் இறைமைத்துவத்தை, இறையாண்மையை உள்ளடக்கி உள்ளது. அதனால சொல்ற, தமிழ் தெரிஞ்சவனுக்கு என்ன தெரிஞ்சிடும்? கடவுள் தெரிஞ்சிடும். தமிழ் புரிஞ்சவனுக்கு என்ன புரிஞ்சிடும்? கடவுள் புரிஞ்சிடும். தமிழை நேசித்தா நீ யாரை நேசித்துருவ? கடவுளை நேசித்துருவ. போர்ட்ல வாசகமாவோ, பனின்ல வாசகமாவோ, வண்டிகள்ல வாசகமாவோ எழுதி திரியறதுக்குள்ள தமிழ், அது உனக்கு சுவாசிக்கிறதுக்கு. நீ ஏற்கனவே அதான் செஞ்சுட்டு இருக்கிற. அந்த உயிரின் ஒளியில தான் உன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வும் ஏங்கிட்டு இருக்கு. அதை நீ உணரல. தமிழை உன் உயிரின் ஒளியாக நீ உணராத வரை நீ இறைவனுக்கும் அந்நியமா இருக்கிற, தமிழுக்கும் அந்நியமா இருக்கிற. உன் உயிரின் ஒளியே அது என்று நீ உணர்ந்து கொண்டாயானால் நீ யாராயிடுற? கடவுளுக்கும் தமிழுக்கும் ஒன்றானவனாக மாறிடுற. தமிழ் மொழி அல்ல, தமிழே கடவுள். அதனால தமிழ் கடவுள் என்பது சரியானது. தமிழ் கடவுள் என்பது சரியானது. எங்கே காணலாம் கடவுளை? கடவுள் எங்கே இருக்கிறார்? தமிழை பாடுறா, உனக்கு யார் தெரிஞ்சிடும்? கடவுளை தெரிஞ்சிடும். நீ தைரியமா சொல்லலாம். தமிழை தேடு. எங்க போய் தேடு? தமிழை தேடு. யாரை கண்டுபிடிச்சிருவ? கடவுளை கண்டுபிடிச்சிருவ. கடவுளுக்குள் தமிழ் இருக்கிறது, தமிழுக்குள் கடவுள் இருக்கிறது. கடவுளுக்குள்
தமிழ் இருக்கிறது, தமிழுக்குள் என்ன இருக்கு? கடவுள் இருக்கிறது. தமிழ் வேறு, கடவுள் வேறு அல்ல. தமிழ் தான் கடவுள், கடவுள் தான் தமிழ். அப்ப இந்த மொழியை காப்பாத்த நீ வேணாம், நான் வேணாம், இனமும் வேணாம், யாரும் வேணாம், சீமான வேணாம், மாமான வேணாம், ஆமான வேணாம். ஏன்னா இவங்க யாருமே தமிழை எப்படி உணர்ந்தவங்க கிடையாது, கடவுள் நிலையில் உணர்ந்தவர்கள் கிடையாது. அது ஒரு இனத்தினுடைய மொழியாக, ஒரு பேச்சாக, இனத்தை காப்பாற்ற ஒரு கருவியாக. இன்னும் சொல்ல போனா தமிழ் இன்னைக்கெல்லாம் ஒரு அரசியல் கருவி தான். தமிழ்நாட்டு அரசியல்ல தலைவன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? தமிழை தூக்கி பிடிக்கணும். கலைஞர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு தமிழ்நாட்டுக்கு? பிறப்பால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். ஆனா தமிழ்நாட்டில் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? தமிழை தூக்கி பிடிச்சாரு. முத்தமிழே என்றார். என்ன சொன்னாரு? முத்தமிழே என்றார். 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டார். அப்புறமா தான் தெரிஞ்சது இவர் சொன்ன முத்தமிழ் இது இல்ல, யாரு இவர் எல்லாத்தையும் 3 தான் வச்சுப்பார் போல் தெரியுது. அவர் மட்டும் இல்ல, எல்லா அரசியல்வாதிகளும் எதை தூக்கி பிடிச்சாங்க? தமிழை தூக்கி பிடிச்சாங்க. பெரியார்ல இருந்து, அண்ணாதுரையில இருந்து, கலைஞர்ல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து, வைகோல இருந்து, அத்தனை பேரும் தமிழை தூக்கி பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் தலைவர்கள் ஆனாங்க. தமிழ்நாட்டையே என்ன பண்ணாங்க? சம்பாதிச்சாங்க. செத்து போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, இது சொன்ன லிஸ்ட்ல எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு ஆயிடுப்போது. அப்புறம் வைகோ உயிரோடு இருக்கிறார், பதிவு பண்ணினல. விஜயகாந்தோட உயிரோடு இருக்கிறார். பத்தியா, முக்கியமா சொல்லிடணும். கேப்டன் மறந்துட்டா எப்படி? கேப்டன் உயிரோடு இருக்கிறார். ஆனா அரசியல்வாதிகள் தமிழை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உனக்கு இதை பதிவு பண்றேன்னா, தமிழை காப்பாத்துக்கு வான்னு நாளைக்கு உன்னை என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்கல்ல. நாமளும் தமிழை காப்பாற்ற போற நாளுக்கு தானே போறல, தமிழை காப்பாற்ற போற நாளுக்கு தானே. அப்புறமா தானே புரியுது தமிழை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் என்ன பண்ணின்னு இருக்குது, காப்பாத்தின்னு இருக்குது. ஆமா, வலிச்சா அதுதான் என்னை காப்பாத்திருக்குது. அபய குரலுக்கு ஆதாரமாவே அதான் இருக்குது. அபய குரல் எழுப்பினா தானே ஒருத்தர் என்ன கை கொடுத்து காப்பாற்ற முடியும். அப்ப அந்த அபய குரலின் ஒலியாகவே இருப்பது எது? தமிழ். நான் கொஞ்ச நாளா தமிழ் மறந்த பிற மொழிக்கு மாறிக்கொண்டிருக்கிற மனிதர்களை யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா சித்தூர், திருப்பதி வரைக்கும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்த மக்கள் தான். ஆனா இந்த தலைமுறை என்ன ஆயிடுச்சு? தமிழ் மறந்த தலைமுறையா உருவெடுத்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஒசூர் வரைக்கும். இப்ப ஒசூர் போனா என்ன, தமிழ் படிப்பு கிடையாது. என்னதான் படிக்கணும்? கன்னடம் தான் படிக்கணும். தமிழ் மறந்த தலைமுறை அங்க உருவெடுத்து கொண்டிருக்குது. இந்த பக்கம் போனா பாலக்காடு, மூணாறு, கேரளா பாடு எல்லாமே. கேரளாவே ஒரு காலத்துல சேர்நாடு தான், தமிழ் மொழி பேசினவங்க தான். இப்ப அது மலையாளம் ஆயிடுச்சு. ஆனாலும் பாட்டு உள்ளவங்க தமிழும் இல்ல மலையாளம் இல்ல, 2ஆம் கட்டனா மாறி நிற்கிறாங்க. மார்த்தாண்டம், நாகர்கோயிலாம் கூட என்ன வந்துருச்சு, இப்போ மலையாளம் வந்துடுச்சு. தமிழர்களே தலைமுறை மாறும்போது தமிழ் மொழியை மறந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழி தமிழ் இனத்துக்கானதல்ல, மனித இனத்துக்கான மொழி. மனித இனத்துல நீ எந்த நாட்டுல எந்த மொழிய பேசுற இருந்தாலும் பிழைப்புக்காக நீ எந்த மொழினா பேசிக்கோ, எங்கனாலும் எந்த மொழி வச்சுனாலும் வாழ்ந்துக்கோ. ஆனா உனக்கு கடவுள் தெரியணும்னா நீ சத்தியமா எந்த மொழிக்கு வந்தாவணும்? தமிழ் மொழிக்கு வந்தாவணும். தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்த அத்தனை பேரும் கடவுளை கண்டறிந்தவர்களே. அது கால்டுவெல்லா இருக்கட்டும், ஜோசப் பெஸ்கேயா இருக்கட்டும், ஜி போப்பா இருக்கட்டும், தமிழுக்கு மாணவன் எழுதினான்னு என்ன அர்த்தம்? கடவுளுக்கு பிள்ளை ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் கடவுளுக்கு பிள்ளை ஆயிட்டாங்க. உனக்கு பிறக்கும் பொழுதே இந்த மொழியை தாய்மொழியாக கொண்டு பிறக்கும்
பாக்கியத்தை நீ எண்ணி நன்றி சொல்லு. கடவுளே, தமிழ் மொழியை தாய்மொழியா பேசுற பாக்கியத்துல என்னை பொறுப்பெடுக்க வச்சிருக்கிறியே, நன்றி. தமிழை சாதாரணமா பேச முடியுதுல்ல. வா போ, நீ நானு, எங்க போன, எப்போ வந்த, என்ன பண்ற, சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா, ஏன் லேட்டா வந்த, என்ன இப்ப எங்க பண்ற, ஒழுங்கா படி, சிரி. கொஞ்சமாவது அந்த மொழியை உங்களுக்கு உச்சரிக்க முடியுதுல்ல. அந்த உச்சரிப்புக்காகவே உங்க உதடுகள் இறைவனுக்கு என்ன சொல்லட்டும், நன்றி உரைக்கட்டும். அந்த மொழியை படிச்செல்லாம் நீ முடிக்க முடியாது. அந்த மொழியில உள்ளவைகள் எல்லாம் நீ படிச்சு முடிக்க முடியாது. எவ்வளவு இலக்கியங்கள், எவ்வளவு படைப்புகள், எத்தனை உயர் ஞானம், எத்தனை அறிவு, எத்தனை பேருண்மைகள், எத்தனை செறிவு, எத்தனை செழுமை. புதையல் மாதிரி இந்த மொழி. உயிருக்கு முடிவில்லை. உயிருக்கு என்ன இல்லை? முடிவில்லை. உயிருக்கு அளவில்லை. உயிர் எல்லையற்றது. ஏனென்றால் உயிர் கடவுள். இந்த உயிரின் ஒளியாகிய தமிழோ எல்லையற்றது, அளவற்றது. அல்ல அல்ல குறையாம வந்துட்டே இருக்கும். தோண்ட தோண்ட எடுத்துட்டே இருக்கலாம் அந்த புதையல்ல இருந்து. ஒரு பொருளுக்கு பல வார்த்தைகள், பல வார்த்தைகளுக்கு ஒரு பொருள். அது விளையாடும். விதியின் விளையாட்டை விட தமிழ் ஒலியின் விளையாட்டு விந்தையானது. விதியின் விளையாட்டு கூட புரிஞ்சுக்கலாம். விதி என் வாழ்க்கையில் எப்படி விளையாடுன்னு கூட என்ன பண்ணலாம், ஈஸியா எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஆனா தமிழ் மொழியினுடைய விளையாட்டு என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கலாம் முடியாது. அதனால்தான் தமிழ் மொழியை ரொம்ப தீவிரம் படிக்கலாம் மென்டல் ஆயிடுறாங்க. தமிழ் மொழியை ரொம்ப தீவிரம் படிக்கிறவங்களா ஒன்னத்துக்குள்ள பீஸ் ஆயிடுறாங்க. எதனா ஒண்ணு போய் சிக்கிறாங்க. ஏன்னா அதன் ஆழம் கண்டு அதிசயித்த உடனே ஒரு பிரம்ம வந்துடுது. உலகத்துல வியக்கத்தக்க விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க. பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணிதான் ஆகணும், வியந்துதான் ஆகணும். ஆச்சரியம் என்பது, வியத்தல் என்பது நமக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள்ல ஒண்ணு. ஆனா உண்மையாவே தமிழ் மொழியின் உண்மை என்னது என்பதை புரிந்து வியந்தா அந்த வியப்பு உனக்கு பிரம்மை தான் கொடுக்கும். ஒரு வகையில நானும் இப்ப பிரம்மையில் தான் பேசினுக்கிறேன். அந்த மொழியை எண்ணி வியந்த அந்த வியப்பின் பிரம்மையில தான் பேசின்னு இருக்கிறேன். உண்மையாகவே அதன் முழுமையை உணரும் போது நான் என்ன ஆகுனோ தெரியாது. அதை கொஞ்சம் உள்வாங்கினா நீ என்ன ஆவியோ தெரியாது. உயிரை உணர்வதற்கு இருக்கிற ஒரே வழி தமிழ் மொழி உச்சரிப்பு மட்டும்தான். உன் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற உயிராகிய இறைவனை உணர்வதற்கான ஒரே வழி என்னதான், தமிழ் மொழி உச்சரிப்பு மட்டும்தான். உயிர் எழுத்து எத்தனை உச்சரிங்க. அக்கா ஆயுத எழுத்து. உச்சரிப்புல எத்தனை? 6. சொல்லுங்க மறுபடியும். எத்தனை? 7. ஒரு மனிதனை முழுமைப்படுத்தக்கூடிய சக்கரங்கள் எத்தனை? 7 என்பது என்ன? முழுமை குறிப்பது. உன்னை முழுமையாக்கிக்க ஒரே வழி தமிழ் உச்சரிப்பு மட்டும்தான். உன்னை முழுமையாக்கிக்க ஒரே வழி என்னது? தமிழ் உச்சரிப்பு மட்டும்தான். திருக்குறளை எந்த முறையில கூட்டாலும் என்னதான் வந்து நிற்கும்? வாழ்வியலுக்கு அதுக்கு மேல ஒரு ஒண்ணு தேவையில்லைன்னு வகுத்துட்டு போயிட்டான் தாலு. மனித வாழ்வியலுக்கு எதுக்கு மேல ஒண்ணு இல்ல, திருக்குறளுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு வகுத்து போயாச்சு. அது உன்னை முழுமைப்படுத்தக்கூடியது. தமிழ் மொழி உன்னை முழுமைப்படுத்தும். எந்தெந்த பிறவில என்னென்ன மொழியில பிறந்து நீ முழுமை அடையாத நிலைக்கு இங்க வந்து சேர்ந்தியோ தெரியாது. இப்போ தமிழ் பேச தெரியுதா? உன்னை முழுமைப்படுத்திக்கிறதுக்கு முழு சந்தர்ப்பம், முழு வாய்ப்பு இறைவன் உனக்கு கொடுத்திருக்கான். எதை மிஸ் பண்றாத, எதை இழந்துராத, எதை இழந்துராத. உயிரின் ஒளியை, இறை சப்தத்தை.
உன்னுடைய உயிரின் ஒலி இது, உன்னுடைய உணர்ச்சியின் ஒலி இது, உன்னுடைய உண்மையின் ஒலி இது, இறைவனின் ஒலி இது. ஏகாந்தமான ஒரு நாதம் எது? தமிழ் மொழி. ஆகவே தான் என்ன சொல்லிட்டான்? தமிழ் கடவுள். கடவுள் எதிலே? தமிழிலே. தமிழ் எதிலே? கடவுளிலே. இத கச்சிதமா முதல்ல உள்வாங்கிக்கோ. இப்போ தமிழ் கடவுள் முருகன்றத சிந்தி. தமிழ் கடவுள் என்னது? முருகன். தமிழை சரியா புரிஞ்சு, தமிழ் உயிரின் ஒலி என்பதை உணர்ந்து, தமிழ் இறைமை என்பதை நீ உணர்ந்து, அந்த இறைவனால படைக்கப்பட்ட எந்த ஒன்னையும் நீ பார்த்தீனா, தமிழ் அதற்கான அர்த்தத்தை, அதில் உள்ள அழக உனக்கு எடுத்து கொடுக்கும். முருகு என்பது அழகு. முருகு என்பது என்ன? அழகு. கடவுளையே, தெய்வங்கள்லயே அழகு வாய்ந்த கடவுள் எது? தெய்வம் எது? முருகன். எப்பவுமே இளமையான ஒரு தோற்றம், எப்பவுமே இளமையான தோற்றம், வசீகரமான ஒரு முகம். அப்படிதான் வரைஞ்சிருப்பாங்க. அப்படிதான் அவர் இருந்தாரான்னு நமக்கு தெரியாது. நான் முதலே சொல்லிட்டேன், முருகன் யார் கிடையாது? முருகன் யார் கிடையாது? கடவுள் கிடையாது. முருகன் என்று ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு, வாழ்ந்து தெய்வமாகி இருக்க வாய்ப்பு உண்டு. முருகனை யாரா ஏற்கலாம்? தெய்வமா ஏற்கலாம். முருகனை தெய்வமாக ஏற்க முடியும் என்றால் நீயும் தெய்வமாக சந்தர்ப்பம் உண்டு என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் முருகன் என்பதை தெய்வமாக்கி உனக்கு காண்பித்திருக்கிறார்கள். நீ காலமெல்லாம் கடைசி வரைக்கும் முருகனே தெய்வம், முருகனே தெய்வம், முருகனே தெய்வம் நினைச்சிருந்தேன்னா நீ முறுக்கின் போயிடுவ. முருகன் மட்டுமல்ல தெய்வம், யாரும் தெய்வம். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ராஜா தெய்வம், மகி தெய்வம், கவிதா தெய்வம், அனிதா தெய்வம், மல்லி தெய்வம், இலக்கியா தெய்வம். எல்லாரும் பேரும் சொல்லிடுறேன். சசி தெய்வம், லில்லி தெய்வம், சுசிகரன் தெய்வம், மனோஜ் தெய்வம், ஜான் தெய்வம். இங்கிலீஷ் தெய்வம் வேணும் இல்ல, அதனால ஜான் தெய்வம், காருண்யா தெய்வம். ராசா உன் பேர் என்னடா? உன் பேர் தான்டா கோகுல் தெய்வம். கோகுல் ஏற்கனவே தெய்வம் தான்டா, கிருஷ்ண பகவான் பேர்ல கோகுல. நித்யா தெய்வம், சரண்யா தெய்வம். உன் பேர் என்னம்மா? கவிதாவா, சரிதாவா? சிவா நிதி, சிவா நிசி ஏற்கனவே தெய்வமா தாங்கம்மா. சிவா நிசி தெய்வம். சுப்பிரமணி, முருகனுக்கு இன்னொரு பேர் சுப்பிரமணி. முருகனுக்கு இன்னொரு பேரு சுப்பிரமணி தெய்வம். சுப்பிரமணி தெய்வம் லட்சுமி பொண்டாட்டி, லட்சுமி விஷ்ணு பொண்டாட்டி, முருகனுக்கு மாமா பொண்டாட்டி. முருகனுக்கு மாமா பொண்டாட்டி கண்டு. ஏன்பா என்ன அப்படி பண்றது? ரட்சன்யா தெய்வம், பெர்கு தெய்வம், அருணோதயா தெய்வம், அட்சயா தெய்வம், அமிர்தன் தெய்வம், சித்தாந்த் தெய்வம், இங்க ஆதன்யா தெய்வம். பேர் மறந்துச்சு டப்புன்னு, ஆதன்யா பேரு. வேற யாருன்னா? நான் உள்ளேன் சார், யாருன்னா இருக்கிறீங்களா? ஆமா, அண்ணாமலை தெய்வம் காணும், செல்வகுமார் தெய்வம் காணும், சுகன்யா தெய்வம் காணும், சத்யராஜ் தெய்வம் காணும். தெய்வங்கள்லாம் வரம் கொடுக்க எங்கன்னா போயிருக்கும் போல. கீழே இருக்கிற சுகன்யா தெய்வம். சரியா? முருகன் மட்டும் இல்ல, மனிதர்களான அத்தனை பேருக்கும் என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? ஓரறி உயிர், ஈரறி உயிர், மூவறி உயிர், நான்கறி உயிர், ஐந்தறி உயிர், ஆறறி உயிர். அடுத்து என்னதான்? ஏழாம் அறிவு தான். ஏழாம் அறிவு என்னதான்? தெய்வ நிலை தான். நீ தெய்வமாகத்தான் மனிதனாகி இருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மனுஷனா இருந்த எதுக்காக? தெய்வமாகறதுக்காக தான் யாரா இருக்கிற? மனுஷனா இருக்கிற. அதனால மனித சட்ட திட்டங்கள்லாம் என்னைக்கு நீங்க கலக்குறீங்களோ அப்பதான் தெய்வ நிலைக்கு நீங்க வர முடியும். நீங்க ஆல்வேஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க யாராக முடியாது? தெய்வமாக முடியாது. உங்களுக்கு உள்ள ஒரு தைரியம் வரணும். எனக்கு இந்த பூமியில் இருக்கிற சட்டத்திட்டம், இந்த ரூல்ஸு, இங்க இருக்கிற இந்த லாஸு, அப்புறம் விதிகள், நியதிகள், நியமங்கள், இதெல்லாம் நமக்கு இல்ல ராசா. அதெல்லாம் அந்த ஜீவன்களுக்கு. யாருக்கு?
ஜீவன்களுக்கு, மனித ஜீவன்களுக்கு. மிருகம் மட்டும் ஜீவன் இல்லை, எதுங்களும் ஜீவன் தான். யூனிஃபார்ம் போறது எல்லாமே என்னதுங்க? யூனிஃபார்ம் போறதுங்க எல்லாமே என்னதுங்க? ஜீவன்கள் தான். பறவைகள்லாம் கூட்டமா பறக்கும் பாத்தியா? பறவைகள்லாம் என்ன பண்ணும்? கூட்டமா பறக்கும். சில மிருகங்கள்லாம் காட்டுல என்ன பண்ணும்? அதை நீனா அப்படியே கூட்டமா போவோம். அப்படிதான் இங்க என்ன பண்ணி வச்சிருக்கா? மனிதர்களை பழக்க வைக்கப்பட்ட ஒரு விலங்கு கூட்டமா. அப்படித்தானே யாரோ சொன்னாங்க, மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். நீ ஒரு சமூக விலங்கு. இந்த சமூகம் உன்னை என்னவா மாத்தி வச்சிருக்கு? மிருகமா, விலங்கா மாத்தி வச்சிருக்கு. பழக்க வைக்கப்பட்ட விலங்கு. ட்ரெயின் பண்ணிருக்கு உன்னை. எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க? சண்டே ஆனா சர்ச்சுக்கு போகணுன்றது ஒரு ட்ரைனிங். அதுவும் வெள்ளை துணி தான் போட்டு போகணுன்றது விசேஷ ட்ரைனிங். சரியா? இந்த குடும்பத்தில் பிறந்தா பொம்பளைங்களாம் பர்தா போட்டுக்கணுன்றது என்னது? ஒரு ட்ரைனிங். நேத்தான் கேள்விப்பட்டேன், ஆம்பளை பிள்ளைங்க ஆஃப் ஹேண்ட் போடக்கூடாதான், ஃபுல் ஹேண்ட் போடணுமா? தெரியல, எனக்கு தெரியல. அது ஒரு ட்ரைனிங். ஓம் சக்தி பராசக்தி கும்பிட்டா என்ன பண்ணோம்? சிவப்பு கலரா மஞ்சள் கலரா போட்டுக்கணுன்றது ஒரு ட்ரைனிங். அதனால சொல்றேன், ஜீவன்கள் இதெல்லாம் என்னது? ஜீவன்கள், மனிதர்கள் இல்ல. இன்னும் தெய்வ நிலைக்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா இதுங்க என்ன பண்ணுது? ஏதோ ஒரு கூட்டத்தை, ஏதோ ஒண்ணு தெய்வமா பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்க வர்றது, நீங்க இங்க வர்றது என்னை பின்பற்றுவதற்கு இல்ல, என்ன வணங்குறதுக்கு இல்ல. தெய்வீக வணக்கத்தை கடைசியா மாத்தி வச்சதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இங்க இன்னும் உங்களுக்கு தெய்வீக வணக்கம் யாருக்கு சொல்றேன், எதுக்கு சொல்றேனே புரியல. இவர் நாம பெருசா மாலை போட்டு முன்னாடி நிப்பாராம், கை கூப்பி நிப்பாராம். நாம போனோமா, அவரை பார்த்து உங்களில் உள்ள தெய்வீகத்தை நான் வணங்குகிறேன்னு சொல்லணுமா? ஏசுநாதரை வணங்குன்னு போய் ஒரு மனுஷன், அதுவும் இவன் நல்லவனா, என்னையே எப்படி எல்லாம் ஏமாத்திருப்பான். வேற யாரையும் விடு, யாரைய, என்னையே எப்படி ஏமாத்திருப்பான். இவனை போய் கை கூப்பி எப்படி வணங்குறது? என்ன வணங்குறதா நினைக்கிறதுனால தான் உனக்கு தெய்வீக வணக்கம் கஷ்டமா இருக்கு. இங்க நான் என்ன பின்பற்றுகிற கூட்டத்தெல்லாம் உருவாக்கல, உன்னை நீயே பின்பற்றுங்கிற அறிவை உனக்கு கொடுக்குறேன். என்ன வணங்க நான் உன்னை முன்ன அழைக்கல, உன்னை வணங்குறதுக்கு நான் கத்து கொடுக்குறேன். உன் கண்ணில் நானும் உன்னை வணங்குறேன்னு நினைச்சுக்கிறேன். நீ சின்ன குழந்தைய கை கூப்பிடுறது தானே, பெரியவங்கள நானும் கை கூப்பிடுறது தானே, நானும் வணக்கம் சொல்றது தானே. யாரை வணங்குறேன்னு நினைக்கிறீங்க? உன்னுடைய கண்ணில் நான் என்னை பார்க்கிறேன், என்னுடைய கண்களில் நீ உன்னை பார்க்கிறாய். நீ வணங்குவது உன்னைத்தான், நான் வணங்குவது என்னைத்தான். ஏனென்றால் நானும் ஒரு கடவுள், நீயும் ஒரு கடவுள். நானும் தெய்வமாகத்தான் மனிதனாகி இருக்கிறேன், நீயும் தெய்வமாகத்தான் மனிதனாகி இருக்கிறாய். தெய்வங்கள் ஒன்றுக்கு ஒன்று பெரியது சிறியதல்ல, நிகரானது. அனைத்தும் இங்கு சமம். உன்னை வணங்கத்தான் நான் தெய்வீக வணக்கத்தை உனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். என்ன வணங்கறதுக்கு இல்லை, என்னை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னை வணங்கினாலும் சரி, வணங்கலாம் சரி, மதிச்சாலும் சரி, மதிக்கலாம் சரி, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். குறைஞ்சு போயிட மாட்டேன், சோர்ந்து போயிட மாட்டேன், டென்ஷன் ஆயிட மாட்டேன், வேதனை ஆயிட மாட்டேன். ஏன்? எனக்கு என்ன வணங்க தெரிஞ்சிருக்கு, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. மாதா பிதா குரு தெய்வம். என்ன ரொம்ப காலமா தானே சொல்லுகிறோம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். ரொம்ப காலமா சொல்லுகிறோம். என்ன? மாதா உடல் தந்தவள், பிதா உயிர் தந்தவன், குரு உன்னையே உனக்கு தருகிறவன். உன்னை உனக்கு கிடைச்சாதான் நீ யாராக முடியும்? தெய்வமாக முடியும். உன் உள்ளத்தை உனக்கு மீட்டு கொடுக்கிறவன், உன் உணர்வை உனக்கு மீட்டு கொடுக்கிறவன், உன்னையே உனக்கு அறிமுகப்படுத்துகிறவன், உன்னை உனக்கு உணர்த்தி காட்டுகிறவன், உன் அறியாமையை போக்குகிறவன். யாருன்னே உனக்கு தெரியல. அதனால்தான் நீ உன்னை வணங்க மறுக்கிற. நீ என்னெல்லாம் வணங்க மறுக்கல, நீ உன்னதான் வணங்க மறுக்கிற.
அம்மா இல்லாம அகிலத்துக்கு வர முடியாது. அப்பா இல்லாம அம்மா கருவுக்குள்ள வர முடியாது. குரு இல்லாம நீ தெய்வமாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. அம்மா இல்லாம எங்க வர முடியாது? அகிலத்துக்கு வர முடியாது. அதனால்தான் பூமியில பிறந்த எந்த கடவுள் அவதாரமோ அப்பாவை கேன்சல் பண்ணாங்க. ஆனா எதை கேன்சல் பண்ண முடியல? அம்மாவை கேன்சல் பண்ண முடியல. இயேசுநாதருக்கும் அப்பா இல்ல, ஆனா யார் உண்டு? அம்மா உண்டு. அந்த அம்மா கருவுல எப்படி வந்தாருன்றது அது ரகசியம். அவருக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்குமே அம்மா கருவுல எப்படி வந்தோன்றது என்னதான் ரகசியம் தான். அது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அது ரகசியம். பிறப்புகள் அத்தனையும் ரகசியம்தான். பிறப்புகள் அத்தனை என்னதான்? ரகசியம்தான். அப்பா இல்லாம எங்க வர முடியாது? அம்மா இல்லாம அகிலத்துக்கு வர முடியாது. அப்பா இல்லாம அம்மா கிட்ட கருவுக்கு வர முடியாது. குரு இல்லாம தெய்வமாக முடியாது. ஆக தெய்வீக வணக்கம் எதுக்கு? நீ தெய்வம்ன்றதை காட்டுறதுக்கு, உன்னை நீ வணங்க உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. நீ தினமும் கண்ணாடியில பார்த்து உன்னை வணங்கு. தினமும் கண்ணாடியில பார்த்து உன்னை வணங்கு. வாரத்துல ஒரு நாள் இங்க வந்து என் கண்ணாடியில பார்த்து உன்னை வணங்கிக்கோ. யார் கண்ணாடியில? நான் கண்ணாடியா உனக்கு நிக்கிறேன். எதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன்? எதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன்? நான் கண்ணாடியா உனக்கு நிக்கிறேன். நான் வெறும் கண்ணாடி. ஆடிக்கொண்டிருக்கிற என் கண்ணை நிக்க வச்சு உனக்கு காமிக்கிறேன். அதுல தெரியுறது நீதான். நீ வணங்க வேண்டியது உன்னதான். உனக்கு தெய்வம் நீதான். நீ தெய்வமாகத்தான் பிறந்திருக்கிற. உன்னை விட சிறந்த தெய்வம் உலகத்துல உனக்கு வேற ஒண்ணு இல்ல. உன்னை வணங்க கத்துக்கோ, உன்னை மதிக்க கத்துக்கோ, உன்னை போற்றி புகழ்ந்து பாராட்டி வாழ கத்துக்கோ. அடுத்தவங்க பாராட்ட எதிர்பார்த்து நிக்காத. உன் தோலை நீயே தட்டி கொடு. உன்னை நீ வாழ்த்து, உன்னை நீ வணங்கு, உன்னை நீ ஆசீர்வதி, உன்னை நீ வாழவை, உன்னை நீ நல்லா வச்சுக்க, உன்னை நீ சிறப்பு செய். உனக்கு உன்னை மதிக்க தெரியலன்னா இன்னொருத்தருக்கு உன்னை மதிக்க தெரியாது. அடுத்தவங்க மதிப்பை எதிர்பார்க்காத. இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கத்தான் என்னது? அதனால முருகர் மட்டும் தெய்வம். யார் மட்டும் தெய்வம்? முருகர் மட்டும் தெய்வம். கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்கினார் போல. அப்படிதானே பாட்டு? சரிதான். கந்தன் காலடியை வணங்கினால், கந்தனுடைய காலடியை வணங்கினா தெய்வங்கள் எல்லாம் வணங்கினா போல. 33 கோடி தெய்வம் இல்ல, இன்னும் எவ்வளோ? நான் தான் சொன்னேன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு. எப்ப சொன்னாங்களோ 33 கோடி. இப்ப என்ன இருக்கணும்? நீங்களாம் இப்ப லிஸ்ட்ல வந்துருப்பீங்களா? வந்துருக்க மாட்டீங்களா? நீங்களா லிஸ்ட்ல வந்துருப்பீங்களா? வந்துருக்க மாட்டீங்களா? அப்ப எத்தனை வச்சுக்கலாம்? 33 கோடியை சொல்லலாம். ஒரு 66 கோடி வச்சுக்கலாம் தானே? அப்படியே டபுள் மடங்கு. என்ன நீங்க எதனா கணக்கு சொல்லிங்கன்னா என்ன? ஒரு 66 கோடி. இப்ப நீங்களாம் உள்ள வந்துட்டீங்க இல்லையா? எல்லா தெய்வங்களையும் வணங்கினது போல. எப்போ? கந்தன் காலடியை வணங்கினார். முதல்ல கந்தன்னா என்ன? அவன் காலடி எங்க இருக்குது தெரிஞ்சாதானே வணங்க முடியும். கந்தன் தெரியணும். கந்தனுக்கு என்ன தெரியணும்? காலடி தெரியணுமே. நல்லா புரிஞ்சுக்க. நீ இங்க தெய்வமாகத்தான் மனித பிறவி எடுத்திருக்கிற. ஏற்கனவே மனித பிறவி எடுத்து இந்த மண்ணில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடைந்திருக்கிறான். அவனைத்தான் என்னவென்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? முருகன் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவன் தமிழ் மொழியை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறான். தமிழ் மொழியிலே பல படைப்புகளை அவன் செய்திருக்கிறான். தமிழ் மொழியிலே பலருக்கு ஞானத்தை உபதேசமாக வழங்கியிருக்கிறான். ஆகவே தமிழ் மொழியை பேசுகிறவர்கள் அவனை கடவுளாக, தெய்வமாக, சிறந்த ஒரு முன்னோடியாக,
வழிகாட்டியாக வணங்கி மகிழ்ந்து கொண்டாடி ஆராதித்து வருகின்றனர். அதை கடந்து முருகு என்பது என்ன குறிக்குன்னு சொல்லிட்டேன், அழகு. அழகு போற்றுதலுக்கு உரியது, அழகு வணக்கத்திற்கு உரியது, அழகு ஆராதனைக்கு உரியது, அழகு பெருமைக்கு உரியது. அப்படிதானே? எப்பவுமே இல்லாம இன்னைக்கு முதல் முறையா ஞான சபை ஆரம்பிச்சு எப்பவுமே இல்லாம முதல் முறையா உடலுக்கு நன்றி சொல்றதுல எது வந்துச்சு? அழகுக்காக நன்றி இறைவா. யாருன்னா சொன்னீங்களா? எத்தனை எத்தனை வாய்ப்பு கிடைச்சது எல்லாருக்கும். யாருன்னா சொன்னீங்களா? கைதட்டுங்க மகமாக்க. இதெல்லாம் இயல்பா இயற்கையா வந்தாலும் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, கோ இன்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நான் அழகை பத்தி பேச போறேன், அதனால என்ன சேர்ந்துச்சு இன்னைக்கு? இதுதான் கடவுள் உறுதிப்படுத்துறது. 2 பேர் சாட்சியினால ஒண்ணு உறுதிப்படுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப நான் பேசுறது சத்தியம்தான் அப்படின்னு கடவுள் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணியாச்சுங்க? உறுதிப்படுத்தியாச்சுல்ல. அடுத்த வாரம் இவர் என்ன பேசுவாரு, யாருக்கு அடுத்த வாரம் யாருக்கு இறை போற்றியோ யாருக்கு உடலுக்கு நன்றியோ கவனமா என்ன பேசுவாரு, எந்த வார்த்தை புதுசா சேர்க்கலான்னு யோசிச்சுட்டு வாங்க. சரியா? அழகு ஆராதிக்கப்படத்தக்கது, அழகு பெருமைக்குரியது. சரி, எது அழகு? எது அழகு? எது அழகு? அச்சாங்க பாரடி, நான் அழகு. முதல்ல அது, முதல்ல எது? எல்லாமே அழகுதான். முதல்ல எது? நீங்கன்னா எல்லாமே அழகுன்னு சொல்றதுக்கு அங்க வந்தீங்க. முதல்ல என்ன சொல்றதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் அழகுன்னு சொல்ல வந்திருக்கிறீங்க. அதனால முதல்ல என்ன சொல்லுங்க? நான் அழகு. எல்லாருக்குள்ள நான் இருக்குது. அந்த நான் தான் என்னது? அந்த நான் தான் என்னது? அழகு. அழகு இல்லாத ஒன்று இந்த அகிலத்தில் இல்லை. இறைவன் படைப்பில் அழகற்ற ஒன்று இல்லை என்கிற அறிவு தான் உன்னை தெய்வமாக்குது. முருகன் எதனால் தெய்வமானா? ஆண்டவனின் அவதாரமாக அனைத்தையும் பார்க்கும் அறிவினால் அவன் தெய்வமானான். நீ எப்ப தெய்வமாகிற? அனைத்தையும் ஆண்டவனின் அவதாரமாக பார்க்க அவனுக்கு தெரியணும். அசிங்கம்னு ஒண்ணு இறைவன் இங்க படைக்கல. நல்லா புரிஞ்சுங்க, அசிங்கம்னு ஒண்ணு இறைவன் இங்க படைக்கல. போஜனவாய் வந்து அழகு, ஆசனவாய் வந்து அசிங்கம். எங்க? ஒரு உடம்புலயே மேல இருக்கிற போஜனவாய் என்ன ஆயிடுச்சு? அழகு. அது கூட நாத்தடிக்குது. ஆனாலும் என்ன வச்சுக்கிறோம்? அழகு. என்ன பூசிக்கிறோம்? லிப்ஸ்டிக்க பூசிக்கிறோம். யாருன்னா ஆசனவாய்க்கு லிப்ஸ்டிக் பூசினீங்களா? பூசிக்கணும் தானே? பூசணுமா வேணாவா? இது வரைக்கும் உங்க ஆசனவாய்க்கு லிப்ஸ்டிக் போட்டு கக்கா வரலதான சோப் சொல்லுவாங்க. இல்ல, இது நமக்கு இயற்கையாவே இயல்பாவே இது அழகுங்கிறது நம்ம மனசுல ஏத்திட்டாங்க, நம்ம புத்தியில ஏத்திட்டாங்க. அதனால இருக்கிற உதட இருக்கிற வாய இன்னும் கொஞ்சம் நம்ம சிறப்பா காமிக்கிறதுக்காக தான் என்ன பூசுறோம்? எங்க உதடா இருக்குது, அது உடம்புல இருக்குது அப்படின்னா அது அப்படியேதான் இருக்கும். சரிதானே? அதுக்கு என்ன பூச தேவையில்ல, சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. சாயம் பூசுறோம்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம். அப்ப ஏற்கனவே அழகலாம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? உதடுக்கு சாயம் பூசுறீங்களா? உங்க உதடு அழகலன்னு ஒத்துக்கிறீங்களா? அழகு இல்லாததுக்கு தானே அலங்காரம் பண்ணோம். காமிக்கிறதுக்காக பூசுறோம். எதுக்காக பூசுறோம்? காமிக்கிறதுக்காக பூசுறோம். ஆனா ஆசனவாய கூச்சம் இல்லாம பேச கூட இன்னும் என்ன வரல?
நீ காமிக்க வேணாங்க. இல்ல உண்மை. நீ அதுல தடவை கூட சாயம் கூட எதுவும் பூச வேணாம். ஆனா என்னவே வரல இது வரைக்கும். பேசவே வரலையே, கூச்சம் இல்லாம பேசவே வரலையே. இந்த அண்டம் கோடிக்கணக்கான படைப்புகளை கொண்டிருக்குது. நீ ஒரு பிண்டத்தில் இருக்கிற. அந்த பிண்டம் உனக்கான பயன்பாடு. அந்த பிண்டம் யாருக்கான பயன்பாடு? உனக்கான பயன்பாடு. அனைத்தும் உனக்கான உறுப்புகள், உனக்கான உறவுகள். நீ இந்த பூமியில பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் எல்லாம் உனக்காக தான் வேலை செய்யுது. அதுலயே ஒண்ணு என்ன பண்ற நீ? அசிங்கம்னு நினைச்சுக்கிற. அதை வாயில சொல்ல கூச்சப்படுற. அதை பத்தி பேச அப்படியே என்னமோ சங்கோஜமா இருக்குதான். அப்புறம் உனக்கு எப்படி அழகுனுடைய அர்த்தம் தெரியும்? அனைத்தின் அழகையும் உனக்கு எப்படி பார்க்க தெரியும்? நீ எப்ப முருகனா வருது? முறுக்கின்னு தான் தெரியும். நீ என்ன ஆக முடியாது? சத்தியமா என்ன ஆக முடியாது? தெய்வமாக முடியாது. நீ தெய்வம் ஆகணும்னா முதல்ல இந்த அண்டத்தில் உள்ளவைகளின் அழகை உன்னால தரிசிக்க முடியுதோ இல்லையோ, இந்த பிண்டத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளின் அதனதின் தன்மையில அதனதின் அழக உனக்கு ரசிக்கவும் ருசிக்கவும் கூச்சம் இல்லாம உச்சரிக்கவும் காட்ட கூட தெரியணும். நான் ஏற்கனவே வாழ்வில் சொல்லிட்டேன். அம்மனம் அசிங்கம் இல்லை, அம்மனம் தான் அழகு, ஆடை தான் அசிங்கம். நாம போத்திக்கின்றதுதான் பொய். உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? மெய். மெய்யை எதை கொண்டு மறைச்சு வச்சிருக்கிறோம்? பொய்யை கொண்டு மறைச்சு வச்சிருக்கிறோம். மெய்ய பற்றி பேசுறதுக்கு, மெய் உறுப்புகள் பற்றி பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? தயக்கமா இருக்கு, சங்கோஜமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. நாகரிகமா அதெல்லாம் மேட நாகரிகம். நாகரிகம் மேல ஏறி உட்கார்ந்ததுனால என்னது? மேட நாகரிகம். மேட நாகரிகம் போய் இப்ப மைக் நாகரிகம். மேடையில பேசுறதுலாம் எதுல பேசுறாரு? மைக்ல பேசுறாரு. சூத்துங்கிறாரு. சொல்லலாமா சூத்துன்னு? டிக்கின்னு சொல்லு. நம்ம அண்ணாமலை ஐயா உடலுக்கு நன்றி சொல்றது ரொம்ப அழகா சொல்றாருல, பட்டெக்ஸுக்காக நன்றி இறைவா, நன்றி இறைவா. நான் தான் அவங்களுக்கு தான் நீங்க இப்படி கூச்சப்படுற ஆளுக்கு தான் சூத்துக்காக எப்படி அது சொல்ல இன்னும் எவ்வளவு காலம் ஆகுமோ தெரியாது. நான் இன்னைக்கு வரைக்கும் உடலுக்கு நன்றி சொன்னதில்லை. நான் சொல்லியிருந்தா கட்டாயம் என்ன தான் சொல்லியிருப்பேன்? சூத்துக்காக நன்றி இறைவா நான் சொல்லியிருப்பேன். சரியா? உங்களுக்காக என்ன வார்த்தை கண்டுபிடிச்சு கொடுத்தேன்? அமரூருன்ற வார்த்தை கண்டுபிடிச்சு கொடுத்தேன். உண்மையாவே உடலுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த அமரூர்ன்ற வார்த்தையே நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு. வேற யாரும் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்களா என்னலாம் எனக்கு தெரியாது. இப்போ உடம்புல உங்க உடம்புல உங்க உறவை, உங்க உடமைய, உங்களுக்காக செயல்படுற இயக்கத்துல உங்க உறுப்பையே நீங்க அசிங்கம் நினைக்கும் போது முழு இறை அழகை எப்படி உங்களால் பார்க்க முடியும்? இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. அழகு என்பது முழுமை. அழகு என்பது முழுமை. முருகுக்கு தமிழ்ல இன்னொரு பொருள் வட்டம். முருகு தமிழ்ல இன்னொரு பொருள் என்னது? வட்டம். வட்டம்ங்கிறது என்னது? தொடக்கமும் முடிவும் இல்லாம சேர்ந்து காட்சியளிக்கிற ஒண்ணு என்னது? எங்கே தொடங்கி இருக்கோம், எங்கே தொடங்கினத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம்? அது முடிஞ்சிட்டு இருக்கோம். என்ன கிடையாது? துண்டிப்பு கிடையாது, தனிப்பிரிவு கிடையாது, வேறுபாடு கிடையாது. வட்டம்ங்கிறது ஒரு முழுமையான ஒன்றாக காட்சியளிக்கும். அப்படித்தான் இறைவன், இயற்கை, இந்த இகத்திலுள்ள அனைத்து உயிர்கள், இங்கு நடக்கிற இயக்கம், இங்கு நடக்கிற நல்லது கெட்டது நீ என்னென்ன நினைக்கிறியோ, இன்பம் துன்பம்னு என்னவெல்லாம் நினைக்கிறியோ, நேத்து நாளைன்னு எப்படி புரிஞ்சிருக்கிறியோ, அனைத்தும் சேர்ந்ததுதான் அழகு. எது? இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா கோள்கள், கிரகங்கள், இதனுடைய இயக்கங்கள், அசைவுகள், உயிர் தோற்றம், பிறப்பு, இறப்பு, நேற்று நாளை, இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, ஒட்டுமொத்த கடவுள், கடவுளுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிற பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்குள் அடங்கியிருக்கிற அனைத்தையும் முழுமையாக பார்க்க தெரிவது அழகு. முழுமையாக காட்டுவது அழகு. அது ஒரே வட்டம். ஒண்ணுக்குள்ளதான் இருக்குது, ஒண்ணுக்குள்ளதான் நடக்குது.
வேறுபட்டது எதுவும் இல்லை. வேறுபட்டது எதுவும் இல்லை. கடவுளுக்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை. கடவுளுக்கு தூரப்பட்டு எதுவும் இல்லை. அதனால இங்க தனியா ஒண்ணு எடுத்து அழகுன்னு குறிப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இது அழகு அப்படின்னு ஒண்ணு குறிப்பிட்டா அது பக்கத்துல இருக்கிறது என்ன பண்ணி ஆகணும்? இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி செவந்த தோல், வெள்ளை தோல், மஞ்சா தோல் போட்டுக்கிற பிள்ளைங்க கருப்பு பிள்ளைங்கள கூட ஃப்ரெண்டா வச்சுக்கும். ஏன்னா எங்கன்னா போனா இது அதோட எப்படி தெரியணுமா? பிரைட்டா தெரியணுமா? டல்லா புடவை கண்ணு வந்துக்கிறவங்க பக்கத்துல போய் உட்காருது கொஞ்சம் பலன்னு கண்ணு, ஏன் இன்னும் கொஞ்சம் மிடுக்கா தெரியணுமா? புரியுது இல்லையா உங்களுக்கு? எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒண்ணுல இருந்து என்னை வேறுபடுத்தி இதை விட நான் சிறப்பு, இதை விட நான் அழகு அப்படின்னு காட்ட நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கு தனித்ததாக ஒன்று இல்லை. இங்கு தனித்ததாக ஒன்று இல்லை. நீ தனித்தன்மையானவன் தான், தனித்தன்மையா தான் வாழ வந்திருக்கிற. ஆனால் நீ பலவற்றோடு இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னோடு இணைந்திருக்கிற அத்தனையும் சேர்ந்து நீ என்னதான்? அழகு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழகு என்பது முழுமை, அழகு என்பது பரிபூரணம், அழகு என்பது வட்டம், அழகு என்பது முருகு, அழகு என்பது தெய்வம், அழகு என்பது இறைமை. ஒன்னு நீ அசிங்கம்னு நினைக்கிறனா அதை நீ இறைமைக்கு தூரப்படுத்தி பார்க்கிறன்னு தான் அர்த்தமே தவிர அது அழகற்றது என்று பொருள் அல்ல. நீ அதை எதுக்கு தூரமா வச்சு பார்க்கிற? அப்ப என்ன பண்றீங்க எல்லாரும்? உங்க சூத்த உங்க உடம்புக்கு தூரமா வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால்தான் அது எதுவா தெரியுது உங்களுக்கு? எதுவா தெரியுது? சொல்லவே கூசுது அசிங்கம். நீ எப்ப ஞானி தெரியுமா? எதுக்குமே கூச்சம் இல்லாம எப்ப ஒரே அப்பதான் நீ ஞானி ஆக முடியும். உனக்கு எதுக்கு என்ன இருக்கக்கூடாது? எதுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஐயோ அது எப்படிங்க? ரொம்ப கஷ்டங்க. முற்றும் துறந்தவன், முற்றும் என்னத்தை எல்லாம் வேறுபடுத்தி பார்க்கறதுல இருந்து முழுமையா நீ வெளியே வந்துரு. எதையும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணி பார்க்காத, வேறுபடுத்தி பார்க்காத. ஒண்ணுக்கு ஒண்ணு நீ ஒப்பிட்டு பார்க்காத. ஒன்னை விட உன்னை சிறப்பா பார்க்காத. சிறப்பு என்றால் அனைத்தும் சிறப்பு, வெறுப்பு என்றால் அனைத்தும் வெறுப்பு, நல்லது என்றால் அனைத்தும் நல்லது மட்டும்தான், கெட்டது என்றால் அனைத்தும் கெட்டது மட்டும்தான். நல்லது கெட்டதுன்னு எதுவும் வேறுபட்டு நீ பார்க்காத. அதான் சொல்லிட்ட, அனைத்து இயக்கமும் இங்கு அழகுதான், அனைத்து உயிர்களும் அழகுதான், அனைத்தும் முழுமையாக ஒரே ஒன்றில் ஒண்ணுக்குள்ளதான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கு, ஒருவனுக்குள்ள ஓடிட்டு, ஒருவனாலதான் எல்லாம் இயக்கப்பட்டு வருது. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம், அந்த முழு நோக்கம் அவன்கிட்ட இருக்கு. அதனால எதையும் தனித்து பிரிச்சு நீ தீர்ப்பிடவே முடியாது. இந்த உயிர் வேணும், இந்த உயிர் வேணாம், இது சரி, இது தப்பு, இது நியாயம், அது அநியாயம், நீ என்ன பண்ண முடியாது, எதையும் தீர்ப்பிட உனக்கு முடியாது. நாம தீர்ப்பிடுறது எல்லாம் பொய்யா போயிடுது, மாறி போயிடுது. காலம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போயிடுது, சுனாமி வந்து அடிச்சுன்னு போற மாதிரி மொத்தத்தையும் அடிச்சுன்னு போயிடுது. மனித எல்லைகள், மனித வரையறைகள், மனித நியதிகள், மனித சட்டங்கள் எல்லாமே சுனாமியை வந்து அடிச்சுன்னு போற மாதிரி ஒரு காலத்துல இயற்கை வந்து என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. அப்ப என்ன நம்ம ஒத்துக்கணும், எனக்கு அழகு என்பதை ரசிக்க தெரியாது. அழகு என்பதற்கு எனக்கு பொருளும் தெரியாது. அழகு என்பதற்கு எனக்கு என்ன தெரியாது, பொருள் தெரியாது. ஏனென்றால் எனக்கு அழகு புரிஞ்சிருந்தா எனக்கு என்ன புரிஞ்சிருக்கணும், இயற்கையின் முழுமை புரிஞ்சிருக்கணும், இறைமையின் முழுமை புரிஞ்சிருக்கணும், இயக்கத்தின் முழுமை புரிஞ்சிருக்கணும், உயிர்களின் முழுமை புரிஞ்சிருக்கணும், மனிதத்தின் முழுமை புரிஞ்சிருக்கணும், தெய்வத்துவத்தின் முழுமை புரிஞ்சிருக்கணும், இறைமைத்துவத்தின் முழுமை புரிஞ்சிருக்கணும். முழுமை எப்பொழுது உனக்கு புரிகிறதோ அப்பதான் நீ என்ன புரிகிறன்னு அர்த்தம், அழக புரிகிறன்னு அர்த்தம். நமக்கு தான் அழகு தெரியாது. இப்படி வச்சுக்கலாம், இறைவன் அற்ற ஒன்று அழகற்றது, இறைவன் அற்ற ஒன்று அழகற்றது. எது இறைவன் அற்றது சொல்லுங்க, எது இறைவன் அற்றது?
அந்த வாட்சை ஓட வைங்களாம்பா. அது நின்றுக்கிறதே தெரியல, அது ஓடிங்கிறது நினைச்சுக்கிறேன். எனக்கு டைம் எல்லாம் உங்க சிக்னல்லே தெரியுது நிறைய. அது ஓலனா கூட நிறைய நேரம் உங்க சிக்னல்லே எனக்கு டைம் தெரியுது. சரி, எது அழகோ எது அசிங்கமோ அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இப்போதுக்கு டைம் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியல, இதுலயே நீ அசிங்கமா இருக்கிற, நீ எல்லாம் அழகு பத்தி பேசி என்னத்த நாங்க கத்துக்கிறது அப்படின்னு நீங்க சில சேஷ்டைகள் காமிக்கிறீங்க பாரு, அந்த அழகே தனி. அதுலயே தான் எனக்கு சந்தேகம் வந்து நானும் வாட்சி எடுத்து பார்த்துக்கினேன். ஓ கரெக்டு, நாம 17 நிமிஷம் லேட்டா பேசினுக்கிறோம். கரெக்ட் தான். சரியா? சரி, முருகன் அடுத்த வாரம் தொடரலாம். நன்றி.